சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் வெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனே என்பற்கடியனேனுடைய பனி ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமைச் சுடரே திரை வெரா மன்னும் அமுதத்தண்கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின்மே சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாம் அல்ல மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவும் இல்லா அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனாகிய ஞானப்பெருங்கூத்தருடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து நந்தம் பெருமக்களாகிய நாயன்மாருடைய திருவடி தாமரைகளையும் அருக்குருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து நம்முடைய நங்கநல்லூர் பகுதியிலே பன்னிரு திருமுறை மன்றத்தின் சார்பாகவும் நால்வர் பெருமக்களுடைய மன்றத்தினுடைய சார்பாகவும் நடைபெறுகின்ற இந்த ஞான வேள்வியில் சைவ சித்தாந்த சாத்திரங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய திருவருளையும் குருவருளையும் நீள் நணிந்து போற்றி பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அடியவர் பெருமக்களாகி உங்கள் அனைவருடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை உங்களுடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு, அன்பர்களே, நம்முடைய மன்றத்தின் சார்பாக இந்த ஞான வேள்வியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறது. இந்த சைவ சித்தாந்த செந்நெறியை நாம் சிந்திக்கக்கூடிய 14 சாத்திரங்களையும் சிந்திக்க வேண்டும் என்று நமது அடியவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க ஒரு வாரவற்றை சிந்திக்கலாம் என்பதற்காக இந்த வாய்ப்பு அமையப்பெற்றிருக்கிறது. பொதுவாகவே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் சிந்தனைக்குள்ளே வந்து விடுகிறேன். நம்முடைய இன்றைய திருமுறை பாராயணத்தினுடைய ஓதுவா மூர்த்திகள் போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய நம்முடைய சர்க்குருநாதன் ஐயா அவர்கள் அவருடைய தேவார இசையோடு இந்த வகுப்பு தொடங்கப்பட்டிருக்கிறது. திருமுறை இல்லாமல் சைவ சித்தாந்தம் என்பது இல்லை. அதனால் நமக்கு இறைவனுடைய கருணை திருமுறையை தொடங்கி அதன் வழிதான் சைவ சித்தாந்தம் இருக்கிறது என்பதற்கு வாய்ப்பாக நமது ஓதுவா மூர்த்திகள் திருமுறை விண்ணப்பம் செய்ய இந்த வகுப்பு முறையாக தொடங்கப்பட்டிருக்கிறது. சைவ சித்தாந்தத்தை எப்போதெல்லாம் சிந்திக்க தொடங்குகிறோமோ அப்பெல்லாம் நாம் நன்றியோடு ஒரு பெருமகனாரை நினைவு கூற வேண்டிய கடப்பாடு நம் அனைவருக்குமே இருக்கிறது. அப்படி நன்றிக்குரியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய திருக்கைலாய பரம்பரை திருவாவூதுறை ஆதீனத்தினுடைய 23வது குருமுகா சன்னிதானத்தினுடைய திருவடிகளை நீள நினைந்து போற்றி வணங்கி துதித்து, அவருடைய பெருங்கருணை இல்லை என்றால் இந்த சாத்திர நூல்களை நாம் இருக்கும் இடத்தில் படிக்க இயலாது. படித்திருக்கலாம், ஆனால் இருக்கும் இடத்தில் படித்தல் என்பது அவங்க கொண்ட கருணையின் காரணமாகத்தான் இந்த நூல் இன்றைக்கி நாம் இருக்கும் இடமெல்லாம் தேடி வந்திருக்கிறது. அந்த வகையில் நாம் இந்த நூலை எல்லாம் சிந்திக்கின்றோம் என்று சொன்னால் அவங்க காட்டிய ஒரு பெருங்கருணை. அப்படி என்ன அவங்க கருணை நமக்கு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைவ சித்தாந்தத்தை ஏறத்தாழ 1992 என்று கருதுகின்ற அந்த காலகட்டத்துக்கு முன்பு வரை சித்தாந்த பாடம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் திருமடங்களில் போய் தான் பாடம் கேட்கணும்.
நம்ம இங்கிருந்து திருமடங்களில் வகுப்புகள் நடக்கும், அங்கே தான் போய் கேட்கணும். அந்த வகுப்பு கேட்கும் பொழுதே நீங்கள் தீக்கை பெற்றிருக்கிறீர்களா அப்படின்னு முதல்ல கேட்பாங்க. தீக்கை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் தான் வகுப்பிலேயே அனுமதிப்பாங்க. நீங்கள் வகுப்புக்குள்ளேயே போக முடியாது. இதுதான் நமக்கு 92 வரைக்கும் இருந்த ஒரு காலச்சூழல். பதி, பசு, பாசம் என்கிற 3 சொல்லு காதுக்குள்ளே போகணும்னா நீங்கள் தீட்சை பெற்றிருந்தால் தான் அந்த பாடத்தை கேட்கறக்கே அனுமதிப்பார்கள். அப்படி இருந்த ஒரு காலச்சூழலை நம்முடைய குருமகா சன்னிதானம் இந்த ஞான சாத்திரங்களை கேட்டு அதன் பிறகு தீக்கை பெறட்டும் அப்படின்னு அவங்க திருவுள்ளம் பற்றினார்கள். இந்த மரபு நம்ம ஏறத்தாழ நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா மெய்கண்டார் காலத்தில் தான் நமக்கு சாத்திரங்கள் தனி நூலாக வகுக்கப்பட்டு ஒரு இடம் பெறுகிறது. அதற்கு முன்பு 2 நூல்கள் மெய்கண்டார் காலத்துக்கு முன்பே இருந்தது. திரு உந்தியார் என்கிற ஒரு நூலும் திரு களிற்றுப்படியார் என்று சொல்லப்பெறுகிற நூலும் மெய்கண்டாருக்கு முன்பு தோன்றிய நூல்கள். அந்த நூலுக்கு பிறகு நமக்கு தலையாய நூலாக இருப்பது சிவஞான போதம்தான். அதை வைத்து தான் அவருடைய ஆசிரியர், அவருடைய மாணாக்கர் என்று அந்த ஞான பரம்பரையில் வந்த பெருமக்கள் நமக்கு தந்த நூல் தான் இன்றைக்கி நம்ம சித்தாந்த சாத்திரங்களாக பார்க்கிறோம். மெய்கண்டாருடைய காலம் என்று காணும் பொழுது 13ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு நிறைவு பகுதி. ஏறத்தாழ அவருடைய காலத்தை சங்கற்ப நிராகரணம் என்ற நூலில் அவருடைய காலம் ஒருவாறு வரையறை செய்யப்படுகிறது. 13ஆம் நூற்றாண்டினுடைய நிறைவு பகுதி, 14னுடைய தொடக்கம், ஆனால் 13க்குள்ளே இருக்குது. உமாபதி சிவம் வரும்போது 14ஆம் நூற்றாண்டு தொடங்கி விடுகிறது. எனவே 13ஆம் நூற்றாண்டின் நிறைவிலிருந்து நமக்கு இருக்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டு வரை இது திருமடங்களில் பாதுகாக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமாக, வெளியே செல்லாத ஒன்றாக இருந்த ஒன்றை ஏறத்தாழ நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது ஒரு 700 ஆண்டுகள் 800 ஆண்டுகளுக்கு வெளியே வராது இருந்த ஒரு ஞான கருவூலத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டவர்கள் நம்முடைய குருமகா சன்னிதானம். எனவே அவர்களை நம்ம எப்பெல்லாம் சைவ சித்தாந்தத்தை சிந்திக்கிறோமோ அப்பெல்லாம் அவங்க திருவடியை நினைவு கூறுதல் நம்ம அறிவுக்கு தெளிவை கொடுக்கும் நமக்கு. ஏன்னா தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்பது நம்முடைய திருமூலருடைய திருவாக்கு. எனவே குருமகா சன்னிதானத்தினுடைய திருவடி தாமரைகளை நீள நினைந்து போற்றி வணங்கி, அவங்க கொண்ட கருணையினால்தான் என்னை போன்றவர்களும் இந்த நூலை படிக்கிற ஒரு வாய்ப்பு அமைந்தது. என்னுடைய ஆசிரிய பெருமக்கள் எங்களுடைய இடத்துல வந்து அவங்க பாடம் நடத்தியதுனால, அதை கேட்டதால் இன்றைக்கி உங்கள்கிட்ட இடத்துல அந்த நூலை சிந்திக்கின்ற வாய்ப்பை இறைவனுடைய கருணை நமக்கு தந்திருக்கிறது. எனவே இந்த மேடையில் நான் அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் எங்களுடைய ஆசிரிய பெருமக்கள் கொடுத்த ஒரு கொடை. அவங்க கொடுத்ததை நான் திருப்பி உங்கள்கிட்ட என் அறிவுக்குள்ள திருவள்ளுவர் எனக்கு எவ்வளவு கொடுத்ததோ அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஏன்னா எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த மேடையில் வந்து உட்காரல. நான் அறிவனே அமுதே அடிநாயினேன், அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது, அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்டனான், அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே என்கிற மணிவாசகருடைய வாக்கை இந்த இடத்துக்கு நினைவுபடுத்தி கொண்டு அவனுடைய கருணை இந்த பணியை பணி செய்யுமாறு பணித்திருக்கிறது. எனவே அந்த கருணையை நினைந்து போற்றி நமக்கு இறைவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்கிற திருவாக்கு இணங்க சிலவற்றை எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த வகுப்பை சிந்திக்கின்ற வாய்ப்பு நம்முடைய அன்பர்கள் வந்து கேட்ட பொழுது உண்மையிலேயே பணிச்சூழல் காரணமாக அதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டே வந்தோம். ஆனால் இந்த ஒரு சூழல் அவங்க நீண்ட காலமாக சொல்லி கொண்டு இருந்ததாலும் சரி, இப்படி தான் ஒரு நூலை சிந்திப்போமே, எல்லா பகுதிக்கும் செல்ல வேண்டும் என்று தானே பெரியவர்கள் கருதி இருக்கிறார்கள். சரி, இந்த பகுதியிலும் ஒரு நூல் சிந்திக்க ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் என்று கருதி இந்த வாய்ப்பு திருவருள் தந்திருக்கிறது. இதில் பொதுவாக ஒரு கால வரையறை வைத்து கொண்டு சிந்திக்க வேண்டும் என்பது இருந்தாலும் கூட அந்த கால வரையறை வைக்கும்போது நமக்கு நூலை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணங்களே ரொம்ப மிகுதியாக இருக்கும். சில நூல்கள் சில ஆழமான கருத்தை சிந்திக்கும் பொழுது
இந்த கால வரையறை நமக்கு சில சிக்கலை கொடுத்து விடுவதனால ஐயாட்ட கேட்கும்போது கூட எவ்வளவு நாட்கள் இந்த வகுப்பு அப்படின்னார். பாடம் நடத்துவோம், எவ்வளவு போதோ போகட்டும், அவ்வளோதான் அப்படிங்கிற கணக்கில் தான் இந்த வகுப்பு தொடங்கப்பெறுகிறது. ஒன்று சொல்லுகிற நான் முடிக்கிற வரைக்கும் இருப்பேனான்னு தெரியாது, இல்லை கேட்குற நீங்கள் இருப்பீங்களான்னு தெரியாது. ஏன் யாருக்கு என்ன நடக்க போது, இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற வாழ்க்கையை பொன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போதுமின், அவ்வளோதான். நமக்கு நாளை இருப்போமான்னு தெரியாது, இருப்போங்கிற நம்பிக்கையில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இருக்கிற வரைக்கும் சொல்லி கொண்டு இருக்கலாம், இதுதான் நமக்கு இருக்கிற முன் இருக்கக்கூடிய நிலை. எனவே இந்த நூல் கால வரையறை இல்லை, ஒவ்வொரு நூலாக சிந்திப்போம் அப்படின்னு கருதி இருக்கிறோம். அந்த வகையில் நமக்கு சித்தாந்த ஆசிரியர் பெருமக்கள் எங்களுக்கெல்லாம் நடத்திய அந்த பாட வரிசையில் நாம் தான் அதை சிந்திக்க போகிறோம். ஆனால் இன்றைய நாளில் நாம் நேரடியாக சித்தாந்த வகுப்புக்குள்ளே நிச்சயமாக போகக்கூடிய காலம் நமக்கு இல்லை. இருப்பினும் ஒரு அறிமுக வகுப்பாக இன்றைய நாள் வைத்து கொள்ள வேண்டும் என்று கருதிய நிலையில் நமக்கு இந்த வகுப்பை ஏறத்தாழ ஒரு 1.5 மணி வரைக்கும், நமக்கு 1:30 வரை எடுத்து செல்லலாம் என்று நம்முடைய பொறுப்பாளர்கள் அறிவித்திருக்கிறாங்க. சரியாக ஒரு 1.25 மணி நேரம் நம்ம கையில் இருக்கிறது. அதில் ஏதாவது சிலவற்றை உங்களுக்கு சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையை சிலவற்றை சிந்திப்பதற்கு பெருமானுடைய கருணையோடு முற்படுகின்ற இந்த நிகழ்வு இவ்விடத்தில் நிகழ்வதற்கு யாரெல்லாம் பல்வேறு வகையில் பணியாற்றி இருப்பார்கள் அத்துணை பெருமக்களையும், இந்த வகுப்பை சிந்திப்பதற்கு இடம் கொடுத்திருக்கின்ற இந்த கல்லூரி நிர்வாகத்தை சார்ந்திருக்கக்கூடிய பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் இந்த நேரத்தில் நன்றியோடு வணங்கி கொண்டு, அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி கொண்டு இந்த ஞான வேள்வியில் சிலவற்றை சிந்திக்க முற்படுகின்றோம். அன்பர்களே, நம்ம இங்கே இருக்க எல்லாருமே திருமுறை தான் முதல்ல நாம் படித்தது. நம்ம எல்லாரும் ஒருவாறு எப்படி சிவனடியாராக நாம் ஆகியிருக்கிறோம் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா, ஏதேனும் ஒரு பாடல் நம்ம ஈர்த்திருக்கோம். அந்த பாடல் ஈர்க்கப்பட்டதுனால தொடர்ச்சியாக வழிபாட்டுக்கு சென்றோம். இப்போ திரும்பி அந்த ஒரு பாடல் நமக்கு அப்படியே பதிகமாக படிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்து ஒரு வகையில் சிவபெருமான் மீது ஒரு நாட்டத்தை நமக்கு தந்திருக்கும். பெரும்பாலானவர்களுக்கு அதுதான் நடந்திருக்கும். அதில் சிலருக்கு விதிவிலக்காக வேறு வேறு நிகழ்வுகள் அமைந்திருக்கலாம். ஆக முதல்ல நம்ம திருமுறையின்பால் கொண்ட ஈடுபாடு தான் நம்மளை இன்றைக்கி கொண்டு வந்து சைவ சித்தாந்தம் என்ற இடத்துல கொண்டு வந்து நம்மை அமர்த்தி இருக்கிறது. இந்த திருமுறை தொடக்க காலங்களில் படிக்கின்ற பொழுதெல்லாம் பெரும்பாலும் நாம் சில செய்திகளை பெரும்பாலும் காதில் வாங்கியிருப்போம். நீங்கள் வாங்கியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நான்லாம் அதெல்லாம் வாங்கினதுனால நாங்கள் ஒரு காலத்தில் என்ன கருதுனோன்னா, சைவ சித்தாந்தமெல்லாம் படிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு கருதிய நபரில் நானும் ஒரு ஆள். சைவ சித்தாந்தம் படித்து என்ன ஆக போகுது அப்படின்ற இதெல்லாம் வேண்டாம் நமக்கு. ஏன்னா நமக்கு சொன்னவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னா, நாம் வளர்ந்து வருகிற காலங்களில் அவங்க நம்ம கண்முன்ன என்ன கொண்டாந்து வைத்தார்கள், அறிவு நூல் வேண்டுமா அன்பு நூல் வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி வரும்போது அன்பு தானே எல்லாம், எனவே அன்புக்குரிய நூல் போதுமே, அறிவு நூலை படித்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், அதனால் அறிவு வேண்டாம் நமக்கு, அன்பு போதுமானது. அதான் அன்பும் சிவம் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார் என்ற திருமூலருடைய வாக்கு. அப்புறம் எல்லா இடத்துலையும் அன்பைத்தானே முக்கியமாக முதன்மைப்படுத்துகிறோம். அதனால் அன்பு நூல் போதும், எனக்கு திருமுறையே போதும், சைவ சித்தாந்தம் எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சா பரவாயில்ல, தேவையே இல்லை அப்படிங்கிற இடத்துல நின்ற இடம். அப்புறம் நாட்பட நம்ம நூல்களை படிக்க நமக்கு யார் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுகிறார்களோ அவங்க உரைவே நம்ம கேட்கும்போது அவங்கள அறியாமல் சித்தாந்த கருத்துக்களை தான் அந்த பேர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்கங்கிறது ஒருவாறு புலப்படுகிறது. என்னடா அது இவங்க தான் வேண்டான்னு சொல்கிறாங்க, இந்த கருத்தை அவங்க எப்படி முன்வைக்கிறார்கள் அப்படிங்கும்போது இந்த பாடலுக்கு பொருளை சிந்திக்கும் பொழுது, ஒரு திருமுறை பாடல் சிந்திக்கப்படுகிற பொழுது சைவ சித்தாந்தத்தோடு சேர்ந்து சிந்திக்கின்ற பொழுதுதான் அந்த பாடலுடைய பொருள் முழு நிறைவை நோக்கி வருகிறது. நீங்கள் சித்தாந்தம் வேண்டாம் என்று தவிர்த்து விட்டு ஒரு பாடலுக்கு நான் பொருளை சிந்திக்க முற்பட்டால் அந்த கருத்துரை முழுமை பெறுவது இல்லை அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் அறிவுக்கு எட்டுகிறது. அப்போ இந்த அறிவு, இந்த அன்பு அப்படின்னு 2 வகையான ஒரு கருத்து இருக்கிறதே,
இதில் எப்படி இதை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கும்போது அப்போ தான் சில வரிகளில் சில பெரியவங்கள்கிட்ட கேட்கும் பொழுது ஆசிரியர் பெருமக்களுடைய உரைகளிலும் பல ஆசிரியர்களுடைய உரைகளும் கேட்கும்போது தான் ஒரு நுட்பம் அறிவுக்கு எட்டியது. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அன்பு என்ற ஒன்று தான் நிச்சயமாக வேண்டும். நீங்கள் நம்மளுடைய ஞானசம்பந்தர் வரலாற்றில் நீங்கள் அவருடைய புராணம் படித்திருக்கவங்களுக்கு தெரியும். நமக்கு மதுரையில் நடந்த 3 வகையான வாதம் என்று சொல்வது. முதல்ல மன்னனுடைய நோயை நீக்குவது, அதுக்கு பேர் சுரவாதம் என்று பெயர். அப்போ தான் மந்திரமாவது நீர் பதிகம் பாடி நோயை நீக்கினார். மன்னன் உணர்ந்து கொண்டார், என் நோய் நீங்கியது, நீங்களே எனது வலது பக்கத்தில் நோயை நீக்கியது போல் இடது பக்கத்தில் நீக்கி கொடுங்க அப்படின்னு கூன் பாண்டியனாகிய மன்னன் ஞானசம்பந்தரை பார்த்து எனது இடதுபுறத்திலும் வெப்பு நோயை நீக்கி கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். உடனே ஞானசம்பந்தர் இடது பக்கத்திலேயும் நோயை நீக்கி கொடுக்கிறார். இப்போ மன்னன் உணர்ந்து கொண்டான், இவருடைய பாடல் அல்ல அவருடைய அந்த திருநீர் என்னுடைய துன்பத்தை நீக்கி கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்கிறார். இதுவே போதும் அப்படிங்கிற இடத்துல தான் பாண்டிய மன்னருடைய வாக்கு அமைகிறது. என் நோய் தீர்ந்தது, இனி என்ன வாது? அவர் சொன்னது அவ்வளோதான், நோய் தீர்ந்தது, இனி என்ன வாது? இந்த இனி என்ன வாது என்று அவர் சொன்ன அந்த உடன்பாட்டு சொல்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மன்னர் இனி என்ன வாதுன்னு கேட்குறாருன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க கேட்டவங்க. உடனே மன்னா, நாங்கள் இந்த ஒரு வாதில் இல்லை, நீ அடுத்து ஒரு வாது செய்ய வேண்டும், அந்த வாதில் நாங்கள் வெல்வோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ ஞானசம்பந்தர் அவர் பார்க்கிறார், இவங்க சொல்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்களே, செய்யலாமாம்னர். அவர் ஆகட்டும் அப்படின்ட்டார். அப்போ தான் அவை கூடியது, நெருப்பு மூட்டினார்கள். அவங்கவுங்க மந்திரத்தை எழுதி அந்த நெருப்புக்குள்ளே போடணும். அவங்க ஒரு மந்திரத்தை எழுதினாங்க, அத்தி நாத்தி, அத்தி நாத்தி என்கிற ஒரு வாசகத்தை எழுதி அவங்க நெருப்புக்குள்ளே போடுகிறார்கள். ஞானசம்பந்தர் போடணும். அவர் என்ன செய்தார், புதுசாலாம் பாட்டை எழுதலை. என்ன பண்ணாங்க, பெருமானை வேண்டிக் கொண்டார். இவர் பாடும்போதே அந்த பாடலை எழுதுகிற அன்பர், அவர் அந்த பாட்டை அந்த பாடல் எழுதி கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பர் அவர்கிட்ட ஓலைச்சுவடியை வாங்குகிறார். வாங்கி தலைமீது வைத்து கொண்டு இறைவன் திருவடியை வேண்டிக் கொண்டு அந்த பதிகத்தினுடைய கட்டுகளை அவிழ்த்து பெருமானை வேண்டி நூல் சாற்றுதல் என்ற முறையில் அப்படி சாற்றி இப்படி எடுக்கிறார். பார்க்கும்போது போக மாத்த புன்முலையாள் அப்படிங்கிற திருநல்லாற்று பதிகம் வருகிறது. அந்த பதிகம் வந்த உடனே அந்த ஓலைச்சுவடியில் அந்த பதிகத்தை மட்டும் தனியாக எடுத்துட்டு இப்போ நெருப்பில் போடணும். போடும்போது என்ன கருதுகிறார், இந்த பதிகம் நல்லாற்று பதிகம் வந்திருக்கிறது. இவர் இருக்கிற இடமோ மதுரையில் மன்னனுடைய அரசவையில் இருக்கிறார். அங்கிருந்துக்கிட்டு நல்லாற்று பெருமானை வேண்டுகிறார், பெருமானே உன்னுடைய பதிகம்தான் வந்திருக்குது, நீ தான் சைவத்தை நிலைநாட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பதிகத்தை பாடுறார். பதிகம் பாடி அந்த நெருப்பில் இடுகிறார். சிறிது நேரம் கழித்து 2 பேரும் அவங்கவுங்க ஓலை எடுத்து காட்டணும். ஞானசம்பந்த பெருந்தகை அவங்க பார்த்தாங்க, எடுத்து பார்க்கும்போது சாம்பல் தான் இருந்துச்சு, ஓலை இல்லை. ஞானசம்பந்த பெருமான் போட்டு அவங்களுடைய அந்த நெருப்புக்குள்ளே அப்படி எடுக்கும்போது எழுதப்பட்ட காலத்தில் அந்த ஓலைச்சுவடி பச்சை ஓலையாக இருக்கும் பாருங்கள், அதுபோல் நெருப்பில் விழுந்த ஓலை அப்படி பச்சை ஓலையாக வந்து நிற்கிறது. அதனால் அந்த பதிகத்துக்கு பேரே பச்சை பதிகம் என்றே பெயர். நல்லாற்று பதிகத்துக்கு பச்சை பதிகம் என்று பெயர். இப்போ அதை எடுத்து அப்படி காட்டிட்டார். இப்போ இதுவே போதுமானது அப்படிங்கிற இடம். ஆனாலும் சமண நெறியை சார்ந்தவர்கள் அதை ஒத்துக்கொள்ளலை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, 3இல் 1 வெற்றி பெற்றாலும் வெற்றி தான், எனவே நாங்கள் புனல்வாது செய்வோம் அப்படின்னாங்க. என்னன்னு கேட்டால், மந்திரத்தை எழுதணும், வைகை ஆற்றில் இடணும், எந்த ஓலை அடித்து செல்லாது எதிர்த்து செல்லுகிறதோ அது மெய்ச்சமயம் அப்படின்னாங்க. இது ஏற்கனவே நோய் நீக்கம் நடந்துருச்சு, இப்போ அவை கூடியாச்சு, இதுக்கு பிறகு இன்னொரு வாது வேண்டுமா அப்படிங்கிற இடத்துல இல்லை 3இல் 1 வெற்றி பெற்றாலும் வெற்றி தானே, எனவே நாங்கள் 3ஆவதில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவங்க கருதுனாங்க.
அதனால் என்ன செய்தாங்க, ஞானசம்பந்த பெருமான்கிட்ட மீண்டும் மன்னன் கேட்கிறார், இவங்க சொல்வது போல் செய்யலாமா? ஏன்னா அவர் தன் நோயை நீக்கி கொடுத்ததுனால அவர் மீது அந்த நம்பிக்கையும் பக்தியும் அவருக்கு வந்துருச்சு. இதுகாரும் சமணச்சார்பு. இப்போ அவருக்கு இவருடைய பதிகம் தன் நோயை நீக்கி இருக்கு என்பதை உணர்ந்திருப்பதனால அவரை பார்த்து கேட்கிறார். செய்துட்டா போகுது அப்படின்னு அவரும் திருவுள்ளம் பாலிக்கிறார். இப்போ தான் அமைச்சரை இடைமறித்தார். இங்கே பாருங்கள், இந்த வாதம் இப்படியே ஒன்று ஒன்றா வளர்த்துக்கிட்டே போகக்கூடாது. இப்போ 3வது வாதில் நீங்கள் தோத்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்டார். உடனே அவங்க கொஞ்சம் ஏற்கனவே 2 வாதில் தோத்துட்டாங்க. 3வது வாதில் அந்த தோல்விக்குரிய நிலை அவங்களுக்கு வரும் என்பது பெருமக்கள் நினைவு. ஆனால் அவங்க என்ன நினச்சாங்க, 3வது வாது நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று கருதுனாங்க. ஆனால் சொன்னாங்க, 3வது வாதில் நாங்கள் தோற்றால் இவ்வேந்தன் எங்களை கழுவில் ஏற்றலாம் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. இது ஞானசம்பந்தர் சொல்லலை, மங்கையர்க்கரசியார் சொல்லலை, குலச்சிரியார் சொல்லலை, சமண துறவிகள் சொன்னாங்க. 3வது வாதில் நாங்கள் தோற்றால் இவ்வேந்தன் எங்களை கழுவில் ஏற்றலாம். அப்போ தான் குலச்சிரியார் சொல்கிறார், நீங்கள் சொன்னதை மறந்துடக்கூடாது, 3வது வாது நடந்துச்சுன்னா கழுவில் ஏற்றிடுவோனார், நான் ஏற்றிக்கலாம் அப்படின்னு அவங்க உறுதிப்படுத்துகிறார்கள். அப்போ தான் அங்கே வந்தாங்க. அப்போ தான் பதிகம் எழுதி அருள் செய்து ஞானசம்பந்தர் ஒரு பதிகம் எழுதுகிறார். இது வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர்த்தீர்கவே அப்படின்னு எழுதுகிறார். இந்த பதிகத்துக்கு செக்கிழார் பெருந்தகை 24 பாட்டில் உரை செய்திருக்கிறார். செக்கிழார் பெருமானுடைய உரை இந்த ஒரு பதிகத்துக்கு மட்டும். இதுக்கு திருப்பாசுரம் என்று சொல்லப்பெறுவது இந்த பதிகத்துக்கு 24 பாட்டில் உரை சொல்லிக்கொண்டே வரார். அதை நிறைவை நோக்கி வருகிற பாட்டில் ஒரு குறிப்பு. ஏன்னா அந்த இடத்துக்கு தான் இப்போ வரணும். என்னென்னா அவர் என்ன சொல்கிறார், ஞானம் என்பது ஒன்று உயிருக்கு தேவை. எது ஞானம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதுக்கு சேக்கிழார் பெருமான் அருள் செய்கிறாரு, ஈசன்பால் அன்பே. ஞானம்னா என்ன? ஞானம் ஈசன்பால் அன்பே என்றார் ஞான அமுது உண்டார்னர். சிவஞானமாகிய அதை அமுதமாக உண்ட திருஞான சம்பந்த பெருமான் ஞானம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு என்ன விடை சொல்லினாருக்குன்னா, ஈசன்பால் அன்பே. அதை சொல்ல மட்டும் நீங்கள் பார்க்கணும். ஈசன்பால் அன்பே அப்படின்னு ஒரு ஏகாரம் கொடுத்துருக்கிறார். சிவபெருமான் மீது காட்டப்படுகிற அன்புக்குத்தான் ஞானம் என்று பெயர். இப்போ ஞானம் ஞானம் என்று சொன்னால் நம்ம இதுக்கு அப்படியே நீங்கள் இப்போ உரையை எடுத்து பார்த்தீங்கன்னா, வடமொழியில் ஞானம் என்ற சொல், அதுக்கு சொல்லே வடமொழி சொல்லு தான். அது தமிழுக்கு படுத்துனீங்கன்னா அறிவுன்னு பேர். இப்போ எங்கே சிக்கல் இருக்கிறது? அப்போ அறிவு என்பது இறைவன்பால் செலுத்தப்படணும், அதுதாயா ஞானம் அப்படிங்கிறது தான் அந்த சொல்லினுடைய பொருள். இதை யார் சொல்கிறார்? சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். ஞானம் என்பது, அப்போ அறிவு என்பது ஈசன்பால் காட்டப்படுகிற அன்பே. அந்த அன்பே என்கிற ஏகாரம் இருக்குது பாருங்க, அங்கே தான் நம்ம நின்று பார்க்கணும். அப்போ அறிவை அன்புமயமாக ஆக்குதல் இன்றியமையாதது என்பது புலப்படுகிறது. அறிவாக இருந்தால் பத்தாது எல்லாருக்கும். ஏன் திருவள்ளுவர் பெருமான்கிட்ட போய் கேட்டோம்னா, அறிவினால் ஆகுவது உண்டோ பெரிதின் போய் தன்னோல் போய் போற்றாக்கடை, அடுத்தவன் துன்பத்தை தன் துன்பமாக அறிவு நினைக்காதியா அப்படின்ட்டார் வள்ளுவர் பெருமான். ஆனால் அதே அன்புடைமையை சொல்லும்போது என்ன சொல்கிறார்? அன்புடையார் எல்லாம் தம் அவருடைய என்பும் உரியர் பிறருக்கு, அட எலும்பு கூட இன்னொரு ஆளுக்கு பயன்படுமியா அப்படின்ட்டார். ரெண்டையும் அன்பையும் அறிவையும் தனித்தனியாக காட்டியவர் வள்ளுவர் பெருந்தகை. ஆனால் சமய நெறிக்குள்ள தத்துவ ஞானத்துக்குள்ளே நுழையும் பொழுது இப்போ நமக்கு என்ன இருக்கிறது? அறிவா அன்பா என்று வரும்போது சேக்கிழார் பெருமான் ஒரு வரி காட்டிட்டார். அறிவை அன்பாக்க ஆக்குவது தான் ஞானம். அப்போ நம்ம அறிவு அறிவுன்னு சொல்லிக்கிட்டு அறிவாக நின்றுட்டோம்னா என்ன கிடைக்காது? அன்பு. அப்போ அறிவை அன்புமயம் ஆக்குதல் வேண்டும். இதுதான் நமக்குரிய சிக்கல். என்னென்னா, அறிவாக நின்றுடக்கூடாது, அந்த அறிவை அன்பு வயப்படுத்துகிற ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டும். அந்த மாற்றம் எப்போ நிகழும், எவ்வாறு நிகழும் என்ற கேள்வியை தேடுனா அப்போ தான் நமக்கு ஒரு தத்துவ ஞான ஆராய்ச்சி தேவைப்படுகிறது.
இப்போ தான் நமக்கு என்ன தேவைப்படுகிறது? நாம் யார்? நமக்கும் இறை என்கிற பொருளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கா இல்லையா? இல்லை இறை என்கிற பொருள் முதல்ல இருக்கா இல்லையா? இப்படி அடுத்தடுத்த கேள்விகள், இப்படி அறிவு சார்ந்த கேள்விகளை கேட்க தொடங்கி அந்த கேள்விகள்லாம் ஒரு இடத்துல அதுக்கு விடையை தேடிக்கொண்டே வருமானால், ஒரு இடத்துல அந்த இறை என்கிற பொருள் நமக்கு என்ன செய்கிறது என்கிற கேள்விக்கு நீங்கள் விடையை தேடணும்னா நம்முடைய அறிவு அவன் திருவடியில் சரணாகதி ஆகிறது. தனையே பண்ணி போட்டு இந்த சாமி ஒன்றுமே பண்ணாத மாதிரி சும்மாவே உட்காந்துருக்கிறாரு, என்னையா இது, இத்தனையும் இந்த சாமி தான் பண்ணுச்சா? ஆமாம், இத்தனையும் அவர் தான் பண்ணார். ஆனால் எப்படி இருக்கிறாரு? ஒன்றுமே பண்ணாத மாதிரி இருக்கிறாரு. எப்படிங்க இவரால் இப்படி இருக்க முடியுது? ஐயோ கடவுளே, இத்தனை நாளாக உன்னை நீ தான் இத்தனையும் பண்ண தெரியாமல் நான் பண்ணுறேன்னே இத்தனை காலம் ஓடிப்போச்சே என்று நானாக என்னைக்கு உணர்கிறேனோ அன்னைக்கு என்ன பண்ணுவேன்? என் அறிவை எப்படியாவது பெருமானே உன்பால் அன்புக்குரியதாக ஆக்கி கொடு என்று என் அறிவு நிலையில் நான் அந்த உதவியை உணர்ந்தாதான் என்னுடைய அறிவு அன்பு மயமாவதற்கு அது அடிப்படையாக நிற்கிறது. அப்போ அவன் செய்கிற உபகாரம் என்ன என்பதை நம்ம திரும்ப நினைக்கும் போது அந்த உதவியை அறிவால் சிந்திக்கின்ற பொழுது அந்த அறிவு அன்பு மயமாகிறது என்பது புலனாகிறது. இப்போ நமக்கு என்ன வேண்டியிருக்குன்னா, அறிவை அன்பாக ஆக்கணும். நாமெல்லாம் அறிவுடையவர்கள் தான். ஆனால் நம்ம அறிவு என்னவா ஆகணும்? அன்பு மயம் ஆக வேண்டும். இந்த அன்பு மயம் ஆதலுக்குத்தான் சித்தாந்த சாத்திரங்கள் நமக்கு துணை செய்கின்றன. நீங்கள் நினச்சிருக்கலாம் இது அறிவு நூல் என்று. ஆம், இது அறிவை தெளிவுபடுத்துகிற நூல். அப்போ அறிவு என்ன தெளிவு? அறிவுக்கு என்ன தெளிவு வேண்டும்? நம்மால் ஆவதும் ஒன்றுமில்லை என்ற தெளிவு அறிவுக்கு வந்தால் போதும். எல்லாம் சிவன் செயல் என்று அவ்வளோதான். அந்த இடம் அறிவு சார்ந்து ஆம் முடிந்த முடிவாக இந்த உலகத்தின் இயக்கம் அனைத்தும் ஒரு தலைவன் கீழ் இயங்குகிறது. அந்த ஒரு தலைவன் ஒப்பற்றவன். அந்த ஒப்பற்றவன் யார் அப்படிங்கும்போது தான் அவர் தான் யார் நான் வணங்குற கடவுள் அப்படின்ற இடத்துல உங்கள் அறிவு நிற்கும்போது, இப்படிப்பட்டவரா எனக்கு தலைவராக கிடைச்சிருக்கிறாரு, அவரையா நான் வணங்கி கொண்டிருக்கிறேன் என்ற நிலை வரும்போது என்னை அறியாது மெல்ல என்னுடைய அறிவு அன்பு வயப்படுவதற்கு தொடங்குகிறது. இதை நான் இன்னும் கொஞ்சம் எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாம் ஒரு உணவு கூடத்துக்கு வருகிறோம், உணவு பரிமாறப்படுகிறது, நாமெல்லாம் அமர்ந்து உணவு எடுத்துக்கொள்கிறோம். நம்ம கூடவே ஒரு நபர், அவரும் உணவுக்கு வரார். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அவருக்கு அறிவில் ஒரு கலக்கம், எப்படி சொல்லலாம், ஒரு பித்து பிடித்த நிலை. நம்ம சொன்னால் சொல் வழக்கில் சொன்னால் ஒரு பைத்தியக்காரன்னு வச்சுக்கலாம். நாமளும் உட்காந்து சாப்பிட்றோம், அவரும் உட்காந்து சாப்பிட்றார். இப்போ உணவு பரிமாறப்படுகிறது. எப்படி பரிமாறப்பட்டது? கொண்டு வந்து மனை புகுந்து குலாபு பாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து உண்டி 4 விதத்தில் 6 சுவைத்திறத்தில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்வித்தது போல 4 வகை 6 வகையில் அருமையான உணவு. இப்போ நாமளும் உட்காந்து சாப்பிட்றோம், அவரும் நம்ம பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றார். இப்போ 2 பேருமே அந்த உணவை நுகர்கிறோம். ஆனால் நான் நுகருகிற பொழுது எப்படி நுகர்வேன், என் அருகில் இருக்கக்கூடியவர் எப்படி நுகர்வார்? நீங்கள் அதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். நான் நுகருகிற பொழுது இந்த உணவு 4 வகையில் இருக்கிறது, 6 சுவையில் இருக்கிறது. ஆகா, இப்படித்தானே இளையான்குடி மாறனார் பரிமாறி இருப்பார், இப்படித்தானே இளையான்குடி மாறனார் அமுது செய்திருப்பார் அப்படின்னு கொஞ்சம் திருமுறை நினைப்பேன், நாயனாரை நினைப்போம். என்ன அருமையாக செஞ்சுருக்கிறாங்க, எங்கே செஞ்சது, வீட்டில் செஞ்சதா, ஏதாவது கடையில் கொடுத்தீங்களா, எப்படி இருக்குது, அப்புறம் அந்த கொஞ்சம் நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு நான் கேட்டு ஒன்று ருசித்து என்னால் சாப்பிட முடியும். சரி, என் பக்கத்தில் இருக்கிற என்ன பண்ணுவார், வெச்சதை சாப்பிடுவார். அவருக்கு என்ன தெரியாது, இது சுவையாக இருக்குது, இது அருமையாக இருக்குது, இது புராணத்தில் இருக்க மாதிரி இருக்குதுன்னு ஏதாவது நினச்சி சாப்பிடுவாரான்னு கேட்டால் இல்லை. நானும் பசி ஆறுகிறேன், அவரும் பசி ஆறுகிறார். ஆனால் 2 பேருக்குள்ள வேறுபாடு என்னென்னா, நான் ஒவ்வொரு சுவையையும் சுவைத்து சாப்பிட்றேன். அதை நினைக்கும் போதே எனக்கு ஒரு எச்சில் ஊறுது. ஆகா, என்ன சுவைப்பா அது அப்படின்னு. அப்போ
அந்த சுரபிகள் சுரக்க அந்த உணவை நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த அறுசுவை உணவு எனக்கு அமுதமாக நிற்கிறது. ஆனால் பக்கத்தில் இருப்பவருக்கு அது அமுதமாக இல்லை. ஏன்? பசியாறுகிற ஒரு பொருளாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த வேறுபாடு எதனாலன்னு கேட்டால், அவருக்கு அறிவு தெளிவில்லை, எனக்கு அறிவு தெளிவாக இருக்கிறது. அப்போ கொடுக்கப்படுகிற அமுதம், அந்த உணவு என்கிற அமுதத்தை சாதாரண சோறாக இருந்தால் கூட உங்கள் அறிவு தெளிவாக இருந்தால் தான் நீங்கள் அந்த சோத்தை கருதி சாப்பிட முடியுது. அப்படி என்றால் சிவமாகிய செம்பொருளாகிய அமுதத்தை பருகணும்னா அறிவு தெளிவாக இல்லைன்னா எப்படிங்க பருகுவது? அறிவு இருந்தால் தான் முதல்ல நீங்கள் அமுதத்தை பருக முடியும். பருகுனா அமுதம்னு தெரியும். நீங்கள் அறிவே இல்லைன்னீங்கன்னா இது அமுதமா என்ன? அது ஏதோன்னு கொடுத்தாங்க, சாப்பிட்டான். ஏன்? பசியாறுவது வேறு, அதை அனுபவித்து சாப்பிடுவது வேறு. இப்போ நம்ம சிவத்தை எப்படி சாப்பிடணும்? அனுபவித்து சாப்பிடணும். ஏன்? தேனாய் இன் அமுதமுமாய் தீங்கரும்பு இன் கட்டியுமாய் வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளுகின்ற தேனார் மலை கொன்றை சேவகனார் தந்ததல்லவா. அவை சாமி எப்படி இருக்கிறாருங்க? ஏங்க அவர் தேன் மாதிரி இருக்கிறார். கறந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. இப்படி அந்த அமுதத்தை நான், என் அறிவு தெளிவாக இருந்தால் தானே அமுதத்தை பருக முடியும். சாதாரண உணவுக்கே அறிவு தெளிவு வேண்டும் என்றால் சிவானந்த அமுதத்தை பருகணும்னா அறிவில்லாமலா பருக முடியும்? அப்போ அறிவு வேண்டும். அறிவு இருந்தால் தான் அது அமுதம் என்று தெரியும். ஆனால் அந்த அறிவு அறிவாகவே நின்று கொண்டு இல்லாமல் அந்த அறிவை அன்புமயமாக்கும் போது தான் சிவமாகிய செம்பொருள் என் அனுபவத்துக்குரிய பொருளாக மாறுகிறது. எனவே இப்போ நமக்கு என்ன வேண்டும்? அறிவும் வேண்டும், அன்பும் வேண்டும். அறிவு அறிவாகவே நின்று விடாமல் அறிவு அன்புமயமாதல் வேண்டும். அறிவு எப்படி சார் அன்புமயமாவது? கண்ணப்ப நாயனார் புராணத்தில் காண்க. ஆச்சு எப்படி ஆச்சு அப்படின்னு நீங்கள் அங்கே பார்க்கணும். சும்மா அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக பார்ப்போம். அவர் வேடுவர் கூட்டத்தில் பிறந்து வளர்ந்து வருகிறார். முதல் நாள் வேட்டைக்கு போகிறார். அப்போ தான் அவர் எதனால் வேட்டைக்கு போகிறாரு? அப்பாவுக்கு முடியல, வயதாகி விட்டது. அவங்க எப்போவுமே அந்த வேடர் கூட்டத்தில் ஒரு பழக்கம் வச்சுருந்தாங்க. திங்கள் முறை வேட்டையாடுதல்னு ஒரு வச்சுருந்தாங்க. அப்படின்னா மாதத்துக்கு ஒரு முறை அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வேடர்களுக்கு காட்டில் இருக்கிற விலங்குகள் இடையூறு செய்யக்கூடாது. ஏன்னா பெண்கள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க. அவங்க இருக்கிற குடியிருப்பு பகுதியிலிருந்து விலங்குகளை விரட்டி விடுவது. அவங்களே காட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, விலங்குகள் இருக்கிற இடத்துல தான் அவங்களும் இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க என்ன செய்வாங்க? நீங்கள் அந்த புராணம் படிச்ச உடுப்பூர் என்ற ஊர் யானை தந்தத்தால் வேலி அமைக்கப்பட்ட ஊர். அங்கே வேலிக்கு எதை வச்சுருக்காங்க? யானை தந்தந்தான் வேலியாக நட்டு வச்சுருக்கிறாங்கன்னா அப்படியே. ஏன்? அவங்களுக்கு அத்தனை மிகுதியாக கிடைச்சிது. அதனால் யானை தந்தத்தை நட்டு வச்ச வேலி அமைக்கப்பட்ட இடம். அங்கே குடியிருப்பு பகுதி இருக்கிறது. இந்த உடுப்பூர்லேருந்து வெளியே பெண்கள் போய் விறகுக்காகவோ நீராடுவதற்காகவோ ஏதாவது ஒன்றுக்காக வெளியே போனால் கொடிய விலங்குகள் அவ்வப்போது இடையூறு பண்ணும். அதனால் அவங்க என்ன நடைமுறை வச்சுருந்தாங்கன்னா, மாதம் ஒரு முறை அவங்க எல்லாம் சேர்ந்து வேட்டையாடுவாங்க. அந்த வேட்டை தொழில் நோக்கம் என்னென்னா, அந்த கொடிய விலங்குகளை அந்த குடியிருப்பு பகுதியிலிருந்து விரட்டி விடுவதுதான் நோக்கம். அதை மீறிக்கொண்டு ஏதாவது விலங்குகள் வந்துச்சுன்னா அன்னைக்கு அவங்களுக்கு அது விருந்தாக போயிடும். இதுதான் அவங்களுடைய கொள்கையாக கொண்டு செஞ்சாங்க. இந்த செயல் தந்தையாருடைய வயது காரணமாக, மூப்பு காரணமாக சில காலம் செய்ய முடியாமல் இருந்துச்சு. அதனால் வேடர் கூட்டத்தை சார்ந்தவங்கெல்லாம் சேர்ந்து நாகனிடத்தில் தலைவா, நாம் திங்கள் முறை வேட்டை தாழ்ந்த காரணத்தினால் நம் குல மக்களுக்கு சில இடையூறு ஏற்படுகிறது. எனவே தாமதமின்றி தாங்கள் வேட்டை செய்வதற்கு ஆணை பிறப்பிக்க வேண்டும். ஏன்? அவங்க ஒரு மரபு என்னென்னா, தலைவன் இல்லாமல் வேட்டைக்கு போகக்கூடாது. இது அவங்க சட்டம், அது வேடர் கூட்டத்தினுடைய சட்டம் அது. அப்போ அவர் சொல்லார், எனக்கு வயதாகிவிட்டது, கை நடுங்குகிறது, என்னால் இனிமேல் வில் அம்பு போன்றவற்றையெல்லாம் பயன்படுத்த இயலாது. எனவே நீங்கள் விரும்பினா என் மகனை உங்களுக்கு தலைவனாக நான் நியமிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஏன் அப்படின்னாரு. சேக்கிழார் சொன்னார், உன்னுடைய ஆட்சியில் நாங்கள் நன்றாக தின்று ஒன்று ஆனந்தமாக இருந்தோம். உன் ஆட்சியில் நாங்கள் நல்ல உணவு இருந்துச்சு, நல்ல ஓய்வு இருந்துச்சு,
நன்றாக இருந்தோம். எனவே நீங்கள் ஆட்சியை துறக்கிறேன்னு சொல்லுவது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. அடுத்த வினாடி அப்படி ஒரு வினாடிக்குள்ளே தெளிஞ்சிட்டாங்களாம். ஏன், நீர் தந்த மகன் ஆட்சி பொறுப்புக்கு வருவார் என்றால் உன்னை போல் அவர் எங்களை பாதுகாப்பார், எனவே ஆகட்டும் உமது மகன் தலைமை பொறுப்புக்கு வரட்டும் அப்படின்னு அடுத்த வினாடி தெளிஞ்சிட்டாங்க. வருந்தினார்கள், பிறகு தெளிந்தார். ஏன், உன்னை போல் அவனும் எங்களை பாதுகாப்பான் என்பதனால நாங்கள் சம்மதிக்கிறோம் என்று சொன்னாங்க. உடனே அவர் குருகுலத்தில் இருக்கிறார், யார், திண்ணனார் அழைத்து வந்தாங்க. முறையான சடங்குகள்லாம் பண்ணி முடித்து முதல் நாள் வேட்டைக்கு போகிறார். அவர் தான் முதல் வேட்டைக்கு போகிறார். கன்னி வேட்டை ஆடுதல் என்று பெயர். அந்த வேட்டை தொடங்கும் போது தேவராட்டி வந்தாங்க, வாழ்த்துனாங்க. அவங்க அந்த உச்சாரமாக முறையாக அவங்க வாழ்த்தெல்லாம் சொல்லிக்கிட்டு வேட்டைக்கு வந்தாச்சு. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த வரலாறு நிறைய எல்லாரும் படித்திருப்பீங்க நிச்சயமாக. கண்ணப்பர் புராணம் நிச்சயம் எல்லாரும் அறிந்திருப்பீங்க. இப்போ நமக்கு என்ன செய்தின்னு கேட்டால், அந்த பன்றியை கொன்றாச்சு, 2 பேர் மட்டும்தான் கூட இருந்தாங்க, மற்ற கூட்டம் யாருமே உடன் இல்லை. அதாவது பெரும் கூட்டம் வேட்டைக்கு போச்சு. அந்த அவங்க கட்டிய வலையை ஒரு பன்றி அறுத்து கொண்டு ஓடுகிறது. அந்த பன்றியை பார்க்கும்போது திண்ணனார் என்ன நினைக்கிறாரு, ஒரு பன்றி நாம் கட்டிய வலையை அறுத்து கொண்டு ஓடுவதா, அந்த பன்றியை நாம் விட்டுவிடக்கூடாது, அதை கொல்ல வேண்டும் என்று கருதி இவர் அந்த பன்றியின் பின்னாடி ஓடுறார். அந்த கூட்டத்தில் இருக்கிறதுல 2 பேர்த்தை தவிர யாருமே அவரை கவனிக்கலை, அந்த பெரும் வேடர் கூட்டம். அப்போ 2 பேர் அப்போ ஒரு பன்றி முன்னே செல்லுகிறது, பன்றியின் பின்னு திண்ணனார் போகிறார். 2 வேடர்கள் விடலைகளாக இருக்கக்கூடிய 2 பேர், காடன் நாணன் என்ற 2 பேர் பின்னாடி தொடர்ந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடும்போது பன்றி இளைத்து போயிற்று, அது இனிமேல் ஓட முடியல அதுக்கு. ஆனால் என்ன பண்ணுச்சு, அப்படி திரும்பி நின்றுச்சது. எப்போவுமே விலங்குகளுடைய இயல்பு அப்படித்தானுங்க, அது ஓடிக்கிட்டே இருக்கும், அது நீங்கள் துரத்திக்கிட்டே இருப்போம். அது திரும்பி நின்றுச்சுன்னா நாம் திரும்பி நின்றுடுவோம், நம்மளை எதாவது பண்ணிட போகுதுப்பா அப்படின்னு. அப்போ இது இயல்பு. ஆனால் அது பன்றி ஓடிச்சு, இப்போ திரும்பி நின்றது. இப்போ திண்ணனார் பார்க்கிறார், ஓ நீ நிற்கிறாயா, உன் பொருட்டு இவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டேன், உன்னை சும்மா விடுற மாதிரி இல்லை. இப்போ அவர் நினச்சிருந்தார்னா கையில் வில்லும் அம்பும் கொண்டு இருந்தார். ஒரு அம்பை மட்டும் எடுத்து அப்படி விட்டுருந்தாருன்னா அந்த பன்றியை அப்பவே கொண்டு இருக்கலாம். ஆனால் அவருக்கு என்ன தோணுது, நீ எவ்வளோ பெரிய வலிமையான பன்றியாக இருக்கிற, உன்னிட்ட கொஞ்ச நேரம் விளையாடணும் அப்படின்னு அந்த பன்றியை கட்டி பிடிச்சி சண்டை போடுறார். மற்போர் புரிதல் போல் பன்றியிட சண்டை போடுறார். அப்புறம் தான் ஒரு குருவாள் கொண்டு அந்த பன்றியை உரிய வண்ணம் செய்து முடித்தார். இந்த பன்றி இறந்தாச்சு. அப்போ தான் பார்க்குற 2 பேர் கூட இருந்தாங்க. இந்த பன்றியின் போட்டு நம்ம தூரம் வந்துட்டோம், நாம் தண்ணீர் தாகமாக இருக்குது, தண்ணி சாப்பிடணும், என்ன பண்ணலாம், முதல்ல பசிக்குது, எந்த பன்றி முதல் சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. சரி, இங்கே பக்கத்தில் ஒரு நீர் சுனை இருக்கிறது, பக்கமாக அங்கே போயிடலாம். நேராக வராங்க. வந்த உடனே அவர் சொல்கிறார், ஒருத்தனை பார்த்து இந்த பன்றியை பக்குவப்படுத்து, குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் எங்கே இருக்கிறதுன்னு கேட்குறார். அப்போ அந்த நாணன் என்கிறவன் சொன்னான், தலைவரே அங்கே தெரியுது பாருங்கள் தேக்கு மரச்சோலை, அந்த சோலையை தாண்டி அந்த பக்கம் போனோம்னா ஒரு ஆறு ஓடுகிறது, அந்த ஆற்றுல போய் நல்ல தண்ணீர் பருகலான்னு. உன்னை பார்த்தார். சரி டே நீங்கள் இரு, நீ பக்குவப்படுத்தி வை, நாங்கள் என்ன போயிட்டு வரோன்னு 2 பேரும் வராங்க. அந்த தேக்கு மரச்சுனை அந்த அப்படியே அந்த மரச்சோலையை கடக்கும்போது அப்படியே அந்த மலை பகுதி இப்படி கீழே இறங்குது. இறங்கும்போது கீழே பொன்முகலி என்கிற ஆறு ஓடுகிறது. இதுக்கு நேர் எதிரில் ஒரு குன்று தெரிகிறது. அந்த குன்று பார்க்கும்போது இவர் பார்க்கிறாரு, நானா இந்த மலையை காணும்போது என் மனத்தில் பாரம் போவது போல் இருக்கிறது, என்னமோ தெரியல, என் மனசு லேசாகிட்டே இருக்குது, இதை குன்றை நண்ணும் தோறும் என் மனத்தில் பாரம் போவது போல் இருக்கிறதே அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், தலைவரே அந்த மலை காலத்தி மலை என்று சொல்லப்பெறுவது, அங்கே போனால் குடுமித்தேவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நல்ல காட்சி காணலாம் அப்படின்னு சொன்னான். உடனே இவர் என்ன பண்ணார், தண்ணீர் பருக வந்தவர் கீழே இறங்கினார். அவன் சொன்ன வாசகம் இவருக்குள்ளே போய் நல்ல காட்சி காணலாம், குடுமித்தேவர் இருப்பார், கும்பிடலாம்னு சொன்னான். பார்த்தீங்களா, இவர் என்ன பண்ணார், தண்ணியை குடிக்கவே இல்லை. வந்ததே தண்ணி தாகத்தோடு வந்தார், தண்ணி குடிக்கலை. ஆற்றை கடந்து நான் போய் அவரை போய் பார்க்கலாம், இவனும் கூடவே வரான். 2 பேரும் படிக்கட்டு ஏறுகிறார்கள். அப்படியே ஒவ்வொரு படியாக மேலே ஏறி போய் குடுமித்தேவரை காண போகிறார். மலை உச்சிக்கு வந்தாச்சு, கண்ணில் குடுமித்தேவர் அவரை காணுகிறார். இப்படி காணும்போது
இவர் காணுவதற்கு முன்பு இறைவனுடைய அருள் நோக்கம் அந்த திண்ணனார் மீது விழுந்துருச்சு. இது புராணத்தில் நீங்கள் விரிவாக பார்த்து கொள்ளலாம். இப்போ அந்த மாற்றம் இவருக்குள்ள ஒரு ரசாயன மாற்றத்தை நிகழ்த்தி விட்டது. எங்கே இந்த குடுமித்தேவரை காண வருவதற்குள்ளேயே சில மாற்றம் அவருக்குள்ளே நிகழ்ந்து கொண்டு விட்டது. நேராக வந்து பார்க்குறாரு, உச்சி பகுதி அங்கே சிவலிங்கம் மட்டும்தான் நிற்கிது, வேறு ஒன்றையுமே காணலை. பார்த்தோன்னே இவர் என்ன பண்ணாராம், காந்தம் என்ற ஒன்று இரும்பை ஈர்ப்பது போல் இவர் ஈர்க்கப்படுகிறார். வேகமாக ஓடுறார். ஓடி போய் சிவலிங்கத்தை அப்படி கட்டி பிடித்து கொண்டு ரொம்ப நேரம் இறுக்கி பிடிச்சிக்கிட்டார். அப்புறமேலு மெல்ல முத்தம் கொடுத்தார். அப்படியே அவர் என்ன நினைக்கிறார், எனக்கு கிடைச்சிட்டாரியா, எனக்கு இவர்தாம் அகப்பட்டார், அச்சோ அந்த சொல் அங்கே இருக்குது. அச்சோ திருவாசகத்தில் 51வது பதிகம், அச்சோ பதிகம். அங்கே கண்ணப்ப நாயனார் புராணத்தில் சொல்லு இருக்குது, எனக்கு இவர்தாம் அகப்பட்டு விட்டார் அச்சோ அப்படின்னு பெருமிதத்தோடு கட்டி பிடிச்சி முத்த மழை பொழிந்து கொண்டு இருக்கிறார். இந்த வேடன் பக்கத்தில் இருந்தால் பாருங்க, நாணன் வேடிக்கை, என்ன ஆச்சு தலைவருக்கு, ஏன் அவனும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கிறான், அவனுக்கு இதெல்லாம் தோணுதில்லை. அவன் யார் கூட வந்தான், இவங்க அப்பா கூட வந்தான். யார், வேட கூட்டத்தினுடைய தலைவனாகி நாகனோடு வந்திருக்கிறான். வந்து பார்க்கும்போது ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருந்தார், அவங்க அப்பா வந்திருக்கார பார்த்துருக்குறோம். இவர் மட்டும் ஏன் இதை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் வேற கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது என்னமோ ஆகிப்போச்சு தலைவருக்கு அப்படின்னு நினச்சிட்டே நிற்கிறான். அப்புறம் மெல்ல அப்படியே பார்க்குறாரு, ஈரமாக இருக்குது திருமேனி, பூக்கள் புதிய பூக்களாக நிற்கிறது. உடனே இந்த ஈரத்தையும் பூவையும் பார்த்து சொல்லுகிறாரு, மச்சிது செய்தார் யார், இந்த பூவும் நீரும் கொண்டு மச்சிது செய்தார் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அவன் சொன்னான், அவன் தந்தையோடு ஒரு காலத்து இந்த பெருமானை பார்க்க வந்திருக்கிறேன், ஒரு பார்ப்பான் செய்தான், அன்றும் இன்றும் அவனே செய்திருக்கக்கூடும் அப்படி சொல்லிவிட்டு அதோட விட்டுருந்தான்னா பரவாயில்லைங்க. அவன் என்ன தெரியுமா சொன்னான், அதாவது அந்த பெருமானுக்கு நீர் வார்த்து பூச்சூட்டி அப்புறம் அமுது ஊட்டி முன்பு நின்று ஏதோ பறைந்தான். நீங்கள் அப்படியே சேக்கிழார் வாக்கு எடுத்து படித்து பாருங்கள், இதுதான் இருக்குது. அவன் நீர் வார்த்தான், பூச்சூட்டினான், அதுக்கப்புறம் அமுது ஊட்டினான், முன்பு நின்று ஏதோ பறைந்தான். பறைதல் என்பது தமிழ் சொல், மறந்துடக்கூடாது. பறைதல் அப்படி இன்றைக்கி கேரள நாட்டினுடைய சொல்லாக இன்றைக்கி நிற்கிது, அதனால் அது பார்த்துக்கொள்ளுங்க. எனவே பறைந்தான்னு சொன்னேன். இதை கேட்ட மாத்திரத்தில் இவருக்கு என்ன தோணுது, நானும் இது செய்ய பெறவேன் அவர் தோணுது. எது, தண்ணி ஊற்றுனா, பூ வச்சான், என்னமோ சொன்னான்னு சொன்னேன் இல்லையா, அமுது ஊட்டுனா ஏதோ சொன்னான். இப்போ நானும் இது செய்யப்பெற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு உணர்வு வந்த உடனே அப்படியே அந்த சிவலிங்க திரும்பி கட்டி பிடிச்சவர் விலகி நின்று அப்படியே எட்டின்னு பார்க்குறார். என்ன அழகு பெருமானே, சுவாமி நீங்கள் இழைச்சி போய் கிடக்கிறீங்க, ஏன் இல்லை உனக்கு நல்ல கறி கொண்டாந்து கொடுக்குறால ஒருத்தரும் இல்லை போலும், நீங்கள் போய் இழைச்சி போய் இருக்கிறீங்க சாமி. அப்புறம் நீங்கள் எப்படி இந்த காட்டில் தனியாக இருக்கிறீங்க, உங்க கூட ஒருத்தருமே இல்லையா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு, அழுகிறார். ஏன், நாங்களாம் யானை தந்தத்தில் வேலி அமைச்சு அப்படியே தொடர்ச்சியாக வீடுகள் அமைத்து அப்பா அம்மா அப்படின்னு எல்லா சொந்தமாக கூட்டமாக இருக்கிறோம். இந்த மலை மேலே நானும் மலை மேலே தான் இருக்கிறேன், நீயும் மலை மேலே தான் இருக்கிற, ஆனால் நான் கூட்டமாக நிற்கிறேன், நீ தனியாக நிற்கிற, நான் தின்னுன்னு இருக்கிற, நீ இழைச்சி போய் கிடக்கிற. ஏன் பெருமானே இப்படி உனக்கு துணையாக ஒருத்தரும் இல்லையா, ஐயோ அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இவனுக்கு இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகி போச்சு. ஏன், என்னையா அது இவர் பாட்டுக்கு சிவலிங்க, ஏன் அவன் நினைச்சு கல்லை பார்த்து அழுதுட்டு இருக்கிறார் நினைப்பான்ல, என்னமோ குடுமி, அவருங்க ஏதோ பேர் சொன்னாங்க குடுமித்தேவர் குடுமித்தேவர்னு, குடுமித்தேவரை பார்த்து தலைவர் வேறு அழுது கொண்டு இருக்கிறாரு. யோ நேரமாச்சு வாங்க சீக்கிரம் சாப்பிட்டு போகலாம் நம்ம அப்படின்னு என்னத்தை அவன் நிற்கிறான். இவர் தேம்பி தேம்பி அழுகிறாருங்க. அப்புறம் பக்கத்தில் போகிறாரு, திருப்பி வராரு, போகிறாரு வராரு, என்னையா வரவே மாட்டேங்கிறாரு. அப்போ அவர் என்ன நினச்சாராம், இரு நான் போய் கீழே பன்றி இருக்குது, அதை நல்ல இறைச்சி பகுதியில் சுவையான பகுதி இருக்குது, அதை சுட்டு எடுத்துக்கிட்டு நான் வந்து உனக்கு அமுது ஊட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினைக்கணும் என்ன பண்ணும், இப்போ இந்த இடத்த விட்டு போகணும். சரி, அப்படி போனால்
இவர் தனியால இருப்பார். ஐயோ தனியாக இருப்பார், நான் போக மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் வந்து நின்றுக்கிட்டார். அப்புறம் கொஞ்ச நேரம் நிற்கிறார். ஐயோ இப்படி தனியாக இருந்தால் சாமி பசியோடு இருப்பார். இப்போ பசித்திருப்பது முக்கியமாக தனித்திருப்பது முக்கியமாக? 2 கேள்வி முன்னாடி நின்றுச்சு. அவருக்கு யோசித்து பார்த்தாரு. கொஞ்ச நேரம் தனியாரு சுவாமி, சீக்கிரம் வந்துடுவேன் நான் அப்படின்னு என்ன பண்ணார், மலையை விட்டு வேகமாக ஓடி வந்தார், நதியை கடந்தார். ஆமாம், அதுக்குள்ளே எல்லாம் கிழிச்சு எல்லாம் வச்சுருந்தான். எல்லாம் தலைவரே இதுதான் ஈரப்பகுதி, இது அது இதுன்னு பிரித்து வச்சுருந்தான். அவர் வந்தார், நெருப்பில் காய்ச்சினார், அம்புல குத்துனார், சுட்டார், வாயில் வச்சார். நல்லா இருக்கு அப்படின்னு இலையில அப்படி துப்பிட்டார். இன்னொன்று எடுத்தார், அதை சுட்டார், வாயில் வச்சார், கொஞ்சம் கசப்பாக இருக்கும், பூ அப்படின்னு கீழே துப்பிட்டார். இந்த 2 பேரும் வேடிக்கை பார்க்குறான். என்னென்னு, ஒன்று அவர் சாப்பிடணும், இல்லை நமக்காவது கொடுக்கணும். இவர் 2மே பண்ண மாட்டேங்கிறாரே. இது இலையில துப்புறாரு, இன்னும் கீழே துப்புறாரு, என்னையே ஆச்சு. அவன் சொன்னான், யோ நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த மேலே போய் அவரை பார்த்தோன்னே தெய்வ பித்து பிடித்து விட்டது. தேவுமால் கொண்டான் இத்தின்னன். பைத்தியம் முடிச்சிருச்சு அவருக்கு. என்ன பைத்தியம்? கடவுள் பைத்தியம் முடிச்சிருச்சு அப்படின்னு நாணன்கிறவன் காடன்ட்ட சொல்லுகிறான். அப்போ சொல்லும்போது, தலைவரே நாம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வேட்டை காட்டுக்கு போகலாம். நாம் ஏன் எல்லோரும் தேடுவாங்க, நம்ம இந்த பன்றி பொருள் ரொம்ப தூரம் வந்துட்டோம், நம்ம இடத்துக்கு போகலாம் வாங்க அப்படின்னு அவன் கூப்பிட்றான். இவர் 2 பேர் சொன்னதை காதுலேயே வாங்கிக்கலைங்க. அவர் பாட்டுக்கு சுட்டார், இங்கே போட்டார், அங்கே போட்டார், இங்கே போட்டார், இதே நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தலைவரே நாம் போகலான்னு சொல்லும்போது அவங்க குறிப்பை இவர் உணரவே இல்லை. அவன் பார்த்தான், பயந்துட்டாங்க 2 பேரும். நாம் ஓடி போய் தலைவர்கிட்ட சொல்லிடலாம். எப்போ முன்னாள் தலைவர்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி நடந்து போச்சு, அவர் அந்த சாமிக்கு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நீங்கள் தான் வந்து எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும், நாங்கள் சொல்லி பார்த்தோம் வேலைக்கு ஆகலை என்று இந்த 2 பேரும் உடுப்பூர் திரும்ப முடிவு செய்தாங்க. இவர் என்ன பண்ணார், தேக்கு இலையை எடுத்துக்கிட்டார், இறைச்சி பூரா எடுத்துக்கிட்டார், ஆற்றுல வந்தார். தண்ணி கொண்டு போனான், எப்படி கொண்டு போயிருப்பான்? அவர் குடம் கொண்டு போய் தண்ணி கொண்டு போயிருப்பார். இவருக்கு குடமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன், வேட்டைக்கு வந்தவராச்சே. அல்ல, வாயில் தண்ணி வைத்துக்கிட்டார். இப்போ வாய் கலசம் ஆயிடுச்சு. கையில் இறைச்சி, ஒரு கையில் இறைச்சி, ஒரு கையில் வில்லும் அம்பும் இருக்குது. சரி, இந்த சாமிக்கு பூ வைக்கணுமே. அங்கே இருக்கிற பச்சை இலை பூக்கெல்லாம் பறித்தார். எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. பூக்கூடை ஒன்றையும் காணாம். தலையில் சொருகிட்டார், எல்லாம் இங்கே சொருகிட்டார், எடுத்தாச்சு. இப்போ தலையில் பூ இருக்கிறது, வாயில் தீர்த்தம் இருக்கிறது, கையில் இறைச்சி இருக்குது. இப்போ மலை மேலே ஏறணும். நீங்கள் சும்மா நம்ம வீட்டில் மாடிப்படி ஏறி பாருங்களேன். வாயில் தண்ணி வச்சுக்கிட்டு, தண்ணி முழுங்கக்கூடாது, வெளியும் போகக்கூடாது, அப்படி மேலே ஏறி பாருங்க. அப்போ தான் என்ன கஷ்டம் நமக்கு தெரியும். அவர் அப்படியே மேலே ஏறார். ஏறி போனார், சாமிகிட்ட வந்தாச்சு, எங்கள் குடும்பத்தேவர்கிட்ட வந்துட்டார். என்ன பண்ணுறன்னு பார்த்தார். இப்போது அந்த நாணன் சொன்னதை விட ஒன்று கூடுதலாக செய்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, அவன் சொன்னான், தண்ணி ஊற்றினார், நீர் வார்த்து, பூச்சூட்டி, அமுது ஊட்டி, ஏதோ பறைந்தான். 4 செய்தி தான் அவன் சொன்னான். இவர் 5ஆவதாக ஒன்று பண்ணார். என்ன பண்ணார், பழைய பூவெல்லாம் எடுக்கணுமே, என்ன பண்ணான்னு பார்த்தார், செருப்பு காலால் தள்ளி விட்டார். இப்படியே வச்சுக்கிட்டு, இப்போ அந்த பூ எப்படி எடுக்குன்னு தெரியல, கீழே வச்சு போட்டு தள்ளி விட்டுருக்கலாம் இல்லையா? ஏன், இவர் என்ன பண்ணார், காலை தூக்குனார், செருப்பு காலில் செருப்பு போட்டுக்கிறாரு, செருப்பு காலோட பூவை பூரா தள்ளி விட்டுட்டார். தள்ளி விட்டு போட்டு இப்போ என்ன பண்ணார், வாயிலிருந்தா அப்படின்னாரு. அபிஷேகம் ஆயிடுச்சு. இப்போ என்னாச்சு, பூ வைக்கணுமே அப்படின்னாரு. பூச்சொரிதல் முடிஞ்சு போச்சு. முன்னாடி இறைச்சியை வச்சார். சாமி நல்லா பார்த்து நான் சுவைத்து பார்த்தேன், அருமையாக இருக்குது, தேவரீரே அமுது செய்து அருளும், தேவரீரே அமுது செய்து அருளும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே நின்றுட்டே இருந்தார். அவர் என்னைக்கு சாப்பிட்டுருக்கிறார்? வச்சாச்சு. அப்படியே பார்க்கும்போது இந்த சூரியன் பார்க்குறானாமா, என்னது, என்னையா இத்தனை கோடி ஆண்டுகளில் நாமளும் எத்தனையோ பேர் பூசை பண்ணதை பார்த்தோம், இப்படி ஒருத்தர் பூசை பண்ணதை நான் பார்த்ததே இல்லை, கடவுளே அப்படின்னு கையெடுத்து கூப்பிட்டு மறைஞ்சு போயிட்டானா. அவன் இந்த கை இப்படி குவித்தான்னு என்ன அர்த்தம், மறைந்து கையை நீட்டினான்னா கதிர் பறந்து வரும்னு அர்த்தம். இப்படி கை குவித்தானாமா, கதிர்கள்லாம் அப்படியே குவிஞ்சுக்கிட்டு அப்படியே மேற்கு கடலில் மறைஞ்சு போயிட்டான்.
மறைஞ்சு போயிச்சா சரி. இரவு முழுக்க அப்படியே இவர் என்ன பண்ணுறாரு, தூங்கவே இல்லைங்க. ஏன் தூங்கலைன்னாரு, இல்லை காட்டில் விலங்குகள்லாம் இருக்குது, கொடிய விலங்கு இருக்கிற காடு இது, ஏதாவது விலங்குகள் வந்து ஏதாவது பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இவரை, ஆனால் என்ன பண்ணுறது, காவல் காத்து கொண்டே நிற்கும் அப்படின்னு சாமிக்கு நேர் காவல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பெரும் பெரும் தலைவர்களாக வரும்போது முன்னாடி உட்காந்துருப்பாங்க, பின்னாடி பிளாக் கேட்ஸ் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் என்ன சிவலிங்கத்துக்கு நேர் நிற்கிறார், அப்படியே அவரையே பார்த்துட்டு நிற்கிறார். இவரும் அவர் நீயும் நானுமா ஏக போகமாய் அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே ஆனந்தமாக சாமியை பார்த்துக்கிட்டே நிற்கிறாருங்க. வெடிய 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 தூங்கவே இல்லை, அப்படியே பார்த்துக்கிறாரு. வச்ச கறி அப்படியே இருக்குது, அதை மறந்துடக்கூடாதுல, முக்கியமானது அது அப்படியே இருக்குது. சரி, இப்போ என்னாச்சு, இந்த ஓடிப்போன கதிரவன் இருக்கிறானே அவனுக்கு திடீர்னு என்ன ஆகி போச்சு, அடாடா நாம பாட்டுக்கு ஓடி வந்துட்டோமே. அவர் என்ன சொன்னார், சாமி இன்றைக்கி ரொம்ப அவசரமாக வந்துட்டதுனால பன்றி மட்டும் கொண்டு வந்துட்டேன், இந்த காட்டில் மான் இருக்குது, காட்டு குதிரை இருக்குது, காட்டு எருமை இருக்குது, இதெல்லாம் வர வழியில் நான் பார்த்தேன், அதனுடைய இறைச்சிகள்லாம் எவ்வளோ சுவையாக இருக்குன்னு தெரியுமா, நாளைக்கு உனக்கு அதெல்லாம் கொண்டு வந்து தேனோடு கலந்து கொடுக்க போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு நின்னாரே. நாம் பாட்டுக்கு வந்துட்டோமே, பாவம் இருட்டில் என்ன பண்ணுவார் அவர், அதனால் நாம் அவருக்கு உதவி பண்ண போகலான்னு காலையில் வந்துட்டானா. இது தற்குறி பேற்றன்னு பேர், இலக்கியத்தில் தற்குறி பேற்ற அணின்னு பேருங்க. தானாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை கவிஞன் தான் கருதுகிற கருத்தை தூக்கி அதில் வச்சு சொன்னால் அதுக்கு பேர் தற்குறி பேற்ற அணின்னு பேர். சூரியன் காலையில் வழக்கமாக வந்துட்டான், ஆனால் எதுக்கு அவன் வந்தான்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. கண்ணப்ப நாயனார் இரவு பூரா கலங்கி நின்னாரே, நாளைக்கு உணவு கொடுக்கணும் உணவு கொடுக்கணும், அதுக்கு இதோ இந்த எறும்பு எங்கே இருக்கு பார், இதோ அங்கே மானங்க அப்படின்னு கை காட்டுவதற்காக கதிரவன் காலையில் விரைந்து வந்தாச்சு. இப்போ இவருக்கு காலையில் அப்படியே பறவைகள் ஓசையை கேட்ட மாத்திரத்தில் ஓ விடியற் காலம் வந்தாச்சு, நாம் என்ன பண்ணோம், இன்னைக்கு வேண்டிய உணவு கொண்டு தரணுமா இல்லையா, நாம் சாமிகிட்ட போகணும், சாமி சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு கும்பிடு போட்டு படிக்கிட்டு விட்டு கீழே இறங்கி வந்துட்டார். வேட்டைக்கு போயாச்சு. இப்போ தான் சிவபாத இறுதியை வந்தார், சுத்தப்படுத்தினார், கொண்டு போட்டார். அவர் அழுகிறார், எவனோ ஒரு கொடிய வேடன் வந்து இப்படி பண்ணி போட்டானே அப்படின்னு அவர் கண்ணில் கண்ணீர் விட்டு அழுதுட்டு நிற்கிறார். போய் அவர் மீண்டும் ஒரு முறை குளிச்சுட்டு மீண்டும் ஒரு அனுட்டாடனம் பண்ணிவிட்டு புதிய பூக்களை கொண்டு பூசி பண்ணி போட்டு அவர் கீழே இறங்கி போனார். இவர் வேட்டையை முடிச்சுக்கிட்டு அதில் என்னென்ன தேவை நினச்சாரோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல கொம்பு தேனாக அப்படி எடுத்துட்டு இந்த சுட்ட கறியை கொண்டு வந்து அந்த தேனுக்குள்ளே போட்டு அப்படி இப்போ குலோப் ஜாமுன் பண்ணுறோம்ல அதே மாதிரி நல்லா சுட்டு ஹீரோவுக்குள்ளே போட்டு வைக்கிறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி என்ன மாதிரி கறியை நல்லா வதக்கி எடுத்துட்டு அப்படியே தேனுக்குள்ளே அப்படியே ஊற வச்சு அப்படியே எடுத்துட்டு சாமிகிட்ட கொண்டாந்து வைக்கிறார். பார்த்தா ஒரு எலும்பை கூட காணாம். ஏன், அது சிவகோசரியார் தூக்கி கொண்டு போட்டார். ஆனால் அவர் என்ன நினைச்சாரு, சாமி எலும்பு கூட மிச்ச வைக்கலையே, நல்லா சாப்பிட்டுட்டாரு சாமி. இப்போ அவர் என்ன நினைச்சார், இதை நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டால், தனக்கு எதுவோ அதுவே தன் தலைவனுக்கு என்று கருதிய அறிவு அவர்கிட்ட இருந்துச்சு. அவர் எப்படி இருந்தார், அம்மா அப்பாவோடு இருக்கிறோம், அப்புறம் கூட்டத்தில் இருக்கிறோம், நமக்குன்னு ஒரு பாதுகாப்புக்கான ஆட்கள் இருக்கிறாங்க, நாம் உணவு எடுத்துக்கொள்கிறோம். அதே மாதிரி இவர் மலை மேலே இருக்கிறாரு, இவருக்கு தனியாக இருக்கிறாரு துணையில். அப்போ அவருக்கு ஒரு துணை வேண்டும் நினச்சார். அதுக்கப்புறம் இவருக்கு யார் இறைச்சி கொண்டு தடுவது, ஒருத்தரும் இல்லை, நான் கொண்டு வந்து தரேன், நீ அம்மா அப்பா அவங்களாம் கடந்து போகிறாங்க, அந்த அறிவில் அவருக்கு மறந்தே போச்சு, அந்த சிந்தனையே அவருக்கு இல்லை. இப்போ இறைவனுக்கு அமுது செய்யணுனார். என்ன பண்ண, அவன் சொன்னதை மட்டும்தான் காதில் வாங்கினார். அவன் சொல்லும்போது குடத்திலிருந்து தண்ணி ஊற்றுனார், தயிர் சாதம் கொண்டாந்து நெவேத்தியம் வச்சார் அப்படின்னு சொல்லியிருந்தால் நிச்சயம் அதைத்தான் அவர் பண்ணியிருப்பார். ஆனால் அவன் அதை சொல்லலை. நீர் வாத்து பூச்சூட்டி அமுது ஊட்டி ஏதோ முன்பு நின்று பறைந்தான்னு தான் சொன்னார். இவ்வளவு தானே, இதுதானே பூசை, நான் பண்ணுறேன்ட்டார். இப்போ பூசைன்னா என்ன, ஐயா அதெல்லாம் அப்படிலாம் செய்யக்கூடாதுங்க, தீட்சை வாங்கியிருக்கணுங்க, பூசை பண்ணணும்னா தீட்சை வாங்கியிருக்கணும், அப்புறம் சாமிக்கு அர்க்கியம் ஆசமனம் பாத்தியம் இதெல்லாம் கொடுக்கணும், எத்தனை வேலை, சும்மா பூசைன்னா பண்ணிட முடியுமா என்ன, இதெல்லாம் சொல்லணும். அவருக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் சொன்ன 4 தான். சரி, சொல்லாத ஒன்றை எப்படியா செஞ்சார், பழைய பூக்களை எடுத்துட்டு புதிய பூ வைக்கணும்னு அவனுக்கு திண்ணனாருக்கு யார் சொன்னது, சேக்கிழா பெருமான் ஒன்றுமே சொல்லலைங்க, பாட்டு அவ்வளோதான் இருக்குது.
ஆனால் அதுக்கு உரை சொல்ல வந்த சிவக்கவி மணி என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய புராணத்துக்கு உரை சொல்ல வந்தவர் அதில் எழுதுகிறார். அது என்னென்னா, இந்த செயல் திண்ணனார் எவ்வாறு செய்தார் அப்படிங்கும்போது அது முற்பிறவியில் செய்த பூசணையின் தொடர்ச்சின்னு எழுதினார். அது போன பிறப்பிலேயே அவருக்கு தவம் நிறைய. ஏன் அது எங்கேயா சொல்லியிருக்குன்னாரு. திண்ணனார் மலை மேலே ஏறி வரும்போதே அந்த வார்த்தையை வச்சுட்டார். முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட. நீங்கள் இப்போ நடக்கிறத பாருங்க, அன்பு எப்படி என்ன பண்ண போகுதுன்னு பாருங்கன்னார். அன்பினை எடுத்து காட்டுவதற்காக. இந்த அன்பு எப்படி வந்துச்சு? முன்பு செய் தவத்தின் ஈட்டம். முன்பு எப்பங்க தவம் செய்தார்? நமக்கு தெரிய 16 வருஷம் காட்டுக்குள்ளே இருந்தார், வேட்டை தொழிலை கற்றுக்கொண்டு இருந்தார், குருகுலத்தில் இருந்தார். இப்போ நேராக வந்திருக்கிறாரு, முத குடுமி தேவரை பார்க்குறாரு. அப்போ என்ன தெரிகிறது? அந்த முன்பு செய் தவம் என்பது இந்த பிறப்பில் ஈட்டப்பட்ட தவம் அல்ல. இப்போ எப்போ செய்தது? எப்போவோ ஏதோ எந்த பிறவியில் தெரியல, ஏதோ முந்தைய பிறப்புகளில் ஈட்டப்பட்ட தவம்தான் இந்த பிறப்பில் அவருடைய அறிவை என்னவாக ஆக்கியிருக்கிறது? அன்பாக மாற்றி இருக்கிறது. இது அப்படியே சிவஞான போதம் படிச்சிங்கன்னா முதல் சூத்திர அந்த 8ஆம் நூற்பாவில் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கலல் செலும். இதான் சூத்திரம். இதை நீங்கள் அவரே உரை சொல்லும் போது என்ன பண்ணிட்டார்? 4 பகுதியை பிரித்தார். முதற்கூறு என்ன எடுத்துக்கிட்டார்னு கேட்டிங்கன்னா, தவத்தினில் உணர்த்தன்னு எடுத்தார். செய்யுள் அமைப்பு ஐம்புல வேடரின் அயர்ந்தனை, இதான் முதல் கூற வரணும். ஆனால் உரை சொல்ல வரும்போது அப்படி எடுத்துக்கல. தவத்தினில் உணர்த்த முதல் கூறு, 2வது கூறு தம்முதல் குருவுமாய் உணர்த்த, 3வது கூறு ஐம்புல வேடரின் அயர்ந்தனை என உணர்த்த, 4வது கூறு உணர்ந்ததுனால விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கலல் செலுன்னு முடிச்சிட்டார். இது நம்ம நூல் படிக்கும்போது விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு வேண்டிய இடம் என்னன்னு கேட்டால், தவத்தினில் உணர்த்த. அந்த தவத்தினில் உணர்த்த என்கிற பகுதிக்கு என்ன உரை செய்திருக்கிறார் மெய்கண்ட தேவநாயனார்? ஏன்னா இன்றைக்கி அவர் தான் இங்கே ஞானாசிரியராக வீற்றிருப்பவர். அவர் தான். அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு வெண்பா, இதை விரித்து நமக்கு சொல்ல போகிறார். அதில் அவர் சொல்லுகிற என்ன சொல்லுகிறார்னா, இந்த 8ஆம் நூற்பா என்ன சொல்லுகிறது? ஞானத்தை உணரும் முறைமையினை உணர்த்துதல் முதலிற்று. 8ஆம் நூற்பா என்ன சொல்லுது? ஞானம்ங்கிறாங்களே, அந்த ஞானம் ஒரு உயிருக்கு எப்போ சார் வாய்க்கும்? எனக்கெல்லாம் ஞானம் வாய்க்குமா அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லணுமே. அப்போ அந்த ஞானத்தை உணரும் முறைமையினை உணர்த்துதல் முதலிற்று. அதுதான் முதல் கூறு தவத்தை. அது சொல்லும்போது முன்பு செய் தவத்தின் ஈட்டம் அப்படிங்கிற இடத்துக்கு அங்கே நீங்கள் வந்து பார்க்க தெரியும். அதில் எழுதுகிறார், முதற்கூறு தவத்தினில் உணர்த்த மேல் சரியா கிரியா யோகங்களை செய்துளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா ஆகலாம். அது என்னையா மேல் சரியா கிரியா யோகங்களை? முற்பிறவிகளில் செய்யப்பட்ட சரியை கிரியை யோகம் என்பதன் பயனாக இந்த பிறவியில் உயிருக்கு ஞானம் வாய்க்கும். அப்போ கண்ணப்ப நாயனார் இன்னைக்கு ஞானத்தின் வடிவமாக அன்பின் திருவுருவமாக நிற்கிறார் என்று சொன்னால், இந்த ஞானம் அவருக்கு இந்த பிறப்பினால் வந்ததல்ல. கடந்த கால பிறப்புகள் ஈட்டி வைத்த மொத்த தவத்தின் குவியல் இன்னைக்கு அவரை கொண்டு வந்து அன்புருவாம் திண்ணனார் என்று கொண்டு வந்து அவரை நிறுத்தி இருக்கிறது. அப்போ இந்த வரலாற்று நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு உயிர் இறைவனை நோக்கிய பயணத்தில் ஒரே பிறப்பில் இறைவனை நோக்கி செல்ல இயலாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அந்த வருகைக்கான காரணம் முந்தைய பிறப்புகளிலேயே அவையெல்லாம் நிரம்ப செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் தான் இந்த பிறப்பில் எங்கே வரலாம்? இறைவனை நோக்கி வர முடியும். இல்லைன்னா இறைவனை நோக்கி வர முடியாது. அந்த உயிர்கள் வேறு வேறு இடங்களில் நின்று கொண்டு விடுமே அன்றி இறைவனை நோக்கி எப்போ வரும்னு கேட்டால், கடந்த காலங்களிலேயே சரியை கிரியை யோகம் என்பதையெல்லாம் நிரம்ப செய்திருந்தால்
இந்த பிறப்பில் ஞானத்தை நோக்கி வந்துடலாம். ஒருவேளை அப்படி இல்லைன்னா சரியைக்கு வரலாம், பிறகு அது சரியை கிரியையாக வளரும், படிப்படியாக மேலேறி வரும். சரி, இந்த வரலாற்றை இன்றைக்கி ஏயா சொல்லணும்? கேள்வி இருக்குது இல்லையா? நான் முன்ன சொன்னேன், அறிவு அன்பு இந்த ரெண்டு அடிப்படை வைத்துக்கும் போது அறிவை அன்பாக மாற்றுதல் எப்படி என்பதை கண்ணப்ப நாயனார் புராணத்தை நீங்கள் வைத்து பார்த்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்ட செய்தியை பார்க்குறோம். சரி, இப்போ அந்த பூசை பண்ணார், 6 நாள் ஆச்சுங்க. 6ஆவது நாள் பூசை நிறைவு. பெருமான் நினைக்கிறார், இவருக்கு அந்த சிவகோசரியார் தூக்கம் இல்லாமல் அழுதுகிட்டு இருக்கிறார். என்னென்ன அழுது? யாரோ ஒரு கொடிய வேடன் நாள்தோறும் வந்து கொண்டு வந்து இப்படி இறைச்சியை வைக்கிறானே, கடவுளே எனக்கு அவனை காட்டு. அவர் அவ்வளோதான் கேட்டார், எனக்கு அவனை காட்டு அப்படின்னார். பெருமான் அவனுடைய கனவுல தோன்றினார், நீ நினைப்பது போல அவன் வன்திரள் வேடன் அல்ல. அவன் எவ்வளோ பெரிய அன்புடையவன் தெரியுமா அவனுக்கு? அந்த அன்பை நாளை உமக்கு நாம் நீ காட்டுன்னு கேட்ட, ஆளை காட்டத்தானே சொன்னேன், நான் அன்பையே காட்டுறேன். அவர் கேட்டது ஆளை காட்டுன்னு கேட்டார். சிவகோசரியார் அந்த வேடம் ஒருத்தன் வந்தான அந்த ஆள் யாரியா அப்படின்னு கேட்டார். கொடுமைக்காரன் வேடன் அப்படின்னு அவர் கேட்கிறார். வந்திரல் வேடன் என்று நீ அவனை நினையேல், அவனுடைய அன்பினை நாளை நாம் காட்டுகிறோம், நீ பூசையை முடிச்சுட்டு மறைஞ்சு நில்லுன்ட்டார். இவர் அடுத்த நாள் 6ஆவது நாள் பூசை முடிஞ்சு மேலே போய் மறைஞ்சிட்டு நின்றுக்கிட்டார். இவர் இப்போ மேலே வரணும். இப்படி வரும்போது இறைச்சி வேட்டையை எடுத்துக்கிட்டு வேண்டிய உணவெல்லாம் எடுத்துக்கிட்டாருங்க, தண்ணீர் எடுத்துக்கிட்டாரு. மலை மேலே ஏறி வரும்போது தீய பறவைகள் அவருக்கு கண்ணுக்கு புலனாகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில பறவைகள் அல்லது சில விலங்குகள் கண்ணில் தென்பட்டால் அதற்கு அவர் படித்த குருகுலத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? உதிரம் காட்டும். உதிரம் காட்டும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம சொல்கிறோம்ல, கோட்டான்னு ஒரு பறவை இருக்கிறது. அது சகுனம் சொல்லும்போது தீய சகுனத்துக்குரியதுன்னு சொல்லுவாங்க. அந்த பறவையை பார்க்குறார். இப்போ பார்த்தோன்னே இவர் என்ன நினைக்க, இப்போ நாமெல்லாம் இருந்தால் என்ன நினைப்போம்? இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே வரோங்க, பூனை குறுக்க வந்துருச்சு. இப்போ தான் கொஞ்சம் மாடர்ன் உலகத்துக்கு கொஞ்சம் மாறிட்டோம். முன்னையெல்லாம் அப்படி இல்லை. திரும்பி வீட்டுக்கு போ, தண்ணியை கூடி, அப்புறம் கொஞ்ச நேரம் உள்ளே உட்காந்துட்டு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு பூனை போயிடுச்சு பாரு, போயிடுச்சு சரி வா போகலாம் அப்படின்னு வரமா இல்லையா? இந்த மாதிரி சகுனங்கள்னு சில முறைகளை வச்சுருக்குறோம். இதில் அதில் நிறையா வச்சுருக்கிறோம் வச்சுக்கலாம். பூனை மட்டும் வச்சுக்கிட்டோம். சரி, இப்போ அந்த பூனை குறுக்கால போச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? பூனைக்கு ஏதாவது ஆயிருமா நினைப்போம்? எனக்கு ஏதாவது ஆயிருமையா? அதனால நான் என்ன நினைப்பேன், திரும்பி போய் உட்காந்து தண்ணியை குடிச்சு போட்டு திருநீரை வச்சு பூசி போட்டு சிவசிவா 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 நாலு மந்திரத்தை சொல்லி போட்டு சரி கிளம்பலான்னு கிளம்புவேன். இப்போ தென்னனாருக்கு அந்த பறவையை பார்த்தோன்னே அவருக்கு என்ன தோணணும்? இது உதிரம் காட்டும், நமக்கு எதுவும் ஆயிடுமோ அப்படி தாங்க நினச்சிருக்கணும். நினைக்கல. ஏன் நினைக்கலன்னாரு. அவர் என்ன நினச்சாரு? ஐயையோ இந்த பறவையை பார்த்துட்டோமே, இது உதிரம் காட்டும், நாம் வேட்டைக்கு வந்த நேரம் தலைவருக்கு என்னாச்சோன்னு தெரியலையேன்னு இறைவனை நினைச்சாருங்க அவர். அந்த தீய பறவை தீய சகுனம் காட்டியது, அது உதிரம் காட்டும்னா உதிரம் தனக்கு வரும்னு நினைக்கல. அவர் என்ன நினச்சிட்டாரு? குடுமித்தேவருக்கு என்ன ஆச்சோன்னு நினச்சார். அப்பவே பதட்டம் தொடங்கிருச்சு அவருக்கு. என்னமோ ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வேகமாக செல்லணும் அப்படின்னு படிக்கட்டு மேலே வேகமாக ஏறி வரார். அப்படி மேலே இவர் வர வரைக்கும் அப்படி காத்து கொண்டு இருந்த பெருமை அப்படி மேலே வந்த உடனே, இவர் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே வலது கண்ணிலிருந்து ரத்தம் அப்படியே கொட்டுது. பார்த்தவர் என்ன பண்ணாருங்க? வேகமாக வராரு, ரத்தத்தை பார்க்குறாரு. வில்லு ஒரு பக்கம் விழுந்துருச்சு, அம்பு ஒரு பக்கம் விழுந்துருச்சு, கொண்டு வந்த இறைச்சியெல்லாம் ஒரு பக்கம் விழுந்துருச்சு, மயங்கி விழுந்துட்டார். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் கழித்த பிறகு கொஞ்சம் அப்படியே தெளிஞ்சார். தெரிஞ்சோன்னே பார்த்தா அப்போ ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்குது. வேகமாக ஓடுனார், தொடச்சி விட்டார், கையை வச்சு அழுத்தி பார்க்குறார், ரத்தம் நின்றுடணும், நிற்கவே இல்லை. இப்போ பார்க்குறார் மீண்டும், இது எதனால் ஆயிருக்கும்? விலங்குகள் ஏதாவது வந்து செய்திருக்குமோ, இல்லை நம்ம கூட்டத்தை சார்ந்த ஆட்கள் யாராவது வந்து தான் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு என்னம்னாரு. அந்த வில்லு எங்கே விழுந்துச்சு, அம்பு எங்கேன்னு தெரியல, எடுத்து தேடிக்கிட்டு அப்படி எடுத்து வச்சுட்டு தேர்றார், எங்கே யாராவது தென்படுகிறார்களான்னு. இப்போ ஏன் சாமி சிவகோசரியார் மறைஞ்சிருக்கு சொன்னான்னு தெரியுதா உங்களுக்கு? ஒருவேளை கண்ணில் பட்டுன்னா என்ன பண்ணியிருக்காங்க? பேச்செல்லாம் கிடையாது, வீச்சு தான் அப்படிங்கிறமா இல்லையா? அடுத்து அப்போவே உசுறு போயிருக்கு, முடிஞ்சு போச்சு.
அதனால தான் அவர் மறைஞ்சு நில்லையா கவனமாக எங்காவது கண்ணில் பட்டுடாத அப்படின்னு சாமி சொன்னாரா இல்லையா? அவர் மறைஞ்சு அப்படின்னு அப்போ அவர் எப்படி நின்று பாருங்க, நடுங்கிக்கிட்டு நின்று பாரு. ஏன் கண்ணில் கோபம் இருக்குது, அப்படியே பார்த்து கொண்டு வர. யார் செய்தா இது, யார் செய்தான்னு பதத்தில் பார்த்து நிற்கிறார். கண்ணில் பட்டுடக்கூடாதரா அவர் நின்று பாரு இல்லையா? நின்றுட்டார். இவர் மேலேருந்து கீழே ஓடி வர்றார். ஏதாவது விலங்கு வந்துருக்கிறார், எந்த சுவடும் தெரியல. திரும்பி மறுபடியும் வர்றார். வச்சு அழுது பார்க்குறேன், அழுது பார்க்குறேன். ஐயோ இந்த சாமி, நான் பார்க்குற வரைக்கும் நல்லா இருந்தீங்களே, நான் பார்த்த பிறகு தான் உங்களுக்கு இப்படி ஆகணுமா சாமி அப்படின்னு தேம்பி அழுதாருங்க. அப்போ தான் அவருக்கு ஒன்று தோணுது, இந்த பச்சிலைகளை உடம்பில் காயம் ஏற்படும் போது உதிர நிற்பதுக்கு பச்சிலை வார்த்து கட்டுவது உண்டு. இதோ வந்து விடுகிறேன் அப்படி இப்போ வேகமாக ஓடினார். ஒரு குறிப்பிட்ட காத தொலைவு போய் பல இலைகளையெல்லாம் பறித்து கொண்டு வந்து கசக்கி பிழிஞ்சு அப்படியே கண்ணில் வச்சாருங்க. அப்பவும் ரத்தம் கொட்டுது. இப்போ என்ன பண்ணுறேன்னே அவருக்கு தெரியல. மீண்டும் அழுகிறார். அப்போ தான் அவருக்கு என்ன தோணுது, இந்த ஆசிரியர் பாடம் நடத்தும்போது சொன்னார், ஊனுக்கு ஊன் முல்லை முள்ளால் எடுப்பது அப்படின்னா கண்ணிலேருந்து ரத்தம் வருது, ரத்தத்தை நிறுத்தணும்னா நம்ம கண்ணை எடுத்து அப்புவோம் அப்படின்னு அவருக்கு தோன்றுகிறது. தோன்றிய மாத்திரத்தில் என்ன பண்ணுறாரு, வில்லை எடுத்தார், அம்பை எடுத்து அப்படியே கண்ணை அப்படியே எடுத்து சிவலிங்கத்து மேலே அப்படி வைக்கிறாரு பாருங்க. வச்சோடனே ரத்தம் நின்றுருச்சு. நின்னோடனே என்ன ஆகுது, நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன்னா இப்போ இந்த வீடியோ எடுக்கிறோங்கன்னுவோம், நேராக சிவலிங்கத்தை தானே பார்த்துட்ருப்போம். ஏன் அங்கே தானே ரத்தம் ஊற்றிட்டு இருக்குது, இங்கே எடுத்து அங்கே வச்சாச்சு, அங்கே ரத்தம் நின்றுருச்சு. ஆனால் இங்கே ஒழுகிக்கிட்டே இருக்குது. இது சேக்கிழார் பதிவு செய்யவில்லை. ஏன் இங்கே எடுத்த பிறகு இங்கே காயமாயிருச்சா இல்லையா, இங்கே ரத்தம் ஒழுகிட்டு தான் இருக்கு. அதை பற்றி அவர் கவலையே படலை. என்ன பண்ணுறாரு, ரத்தம் நின்ன உடனே மேலும் கீழும் குதிக்கிறார். ஆஹா ஆஹா, நமக்கு மருந்து கை கண்டேன், நமக்கும் அறிவு இருக்குது அப்படின்னு தனக்குத்தானே பாராட்டு வேறு சொல்லிக்கிட்டாருங்க. சொல்லி முடித்தாரா இல்லையோ, இப்போ ரத்தம் நின்று போச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னென்னா, ஒன்று சிவகோசரியாருக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கணும். இல்லை சார் அவர் நல்லா அன்பானவருங்க, அவருக்கெல்லாம் கேள்வி வராது. ஏன் இதை பார்த்து அவர் திகைச்சு போய் நிற்கிறாரு, அவருக்கெல்லாம் வரக்கு வாய்ப்பு இல்லை. சரி, நம்மளை போல் ஆட்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்னென்னு, 2 கண்ணில் 1 கண்ணு கொடுக்கறதா பெருசு, 2 பேனால 1 பேனா கொடுக்க மாட்டோமுங்க, மறந்துடாதீங்க. 2 பேனா வச்சுருக்கிறீங்க சார், கொஞ்சம் கொடுங்க நான் எழுதி தரேன். ஐயோ தீந்து போச்சுன்னா வேணுங்க. அதான் தீந்து போகலையா குடியேன்னு கேட்டான், கொடுக்க மாட்டேன். அப்படி நம்மளால் ஒரு பேனா கொடுக்கறக்கே ரொம்ப யோசிப்போங்க. ஒரு கண்ணை கொடுத்துட்டாரு. ஆனால் பேசும்போது பேசுவேன், 2 கண்ணில் 1 கண்ணு கொடுக்கறது பெருசா என்ன, நானும் தான் கொடுப்பேன் அப்படின்னு 21ஆம் நூற்றாண்டில் எவனா ஒருத்தர் வந்து வாயை திறந்து சொல்லிவிடக்கூடாது அப்படின்னு யார் நினச்சா? குடுமித்தேவர் நினைச்சார். இரியா அப்படி யாராவது நினச்சிருப்பீங்க. அவங்களுக்காக இப்போ நான் என்ன பண்ணுறேன், இடது கண்ணிலும் உதிரம் காட்ட, திருமேனியில் இடது பக்கத்தில் ரத்தம் வருது. என்ன பண்ணார்னாரு, அவர் சிரிக்கிறார். எனக்கு மருந்து கை கண்டேன், இன்னும் ஒரு கண் இருக்கிறது, இடந்து அப்பி ஒழிப்பேன் அப்படின்னாரு. செருப்பு காலை தூக்கி அந்த இடது கண்ணில் அடையாளத்துக்கு அப்படி எடுத்து வச்சாருங்க. அம்பை எடுத்தார், குத்த போனார் பாருங்க. அப்படி குத்துகிற நேரம் சிவலிங்கத்திலிருந்து ஒரு கை வந்து அப்படி வேகமாக வந்து அப்படி அவரை பிடிச்சிது. பிடிச்ச பிடி எப்படி தெரியுங்களா, அப்படி நகர்த்த முடியாத அளவுக்கு ஒரு பிடி பிடிச்சது. எது, வளையல் அணிந்த கை. அது அம்பாளுடைய கையா, வளையல் அணிந்த கை வந்து பிடித்து கொண்டது. அது மட்டும் இல்லை, கண் அப்ப நிற்க, கண் அப்ப நிற்க, கண் அப்ப நிற்க அப்படின்னார். கண் அப்ப நிற்க, அதான் கண்ணப்பர் ஆனார். சரி, இப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும். இப்போ 2வது கண்ணை இறைவன் ஏன் கேட்டார்? யாராவது ஒருத்தன் நாளைக்கு இந்த திண்ணனாருடைய அன்பை பழுது சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகவே பெருமானுக்கு தெரியும் திண்ணனார் எவ்வளவு அன்பானவர்னு. இப்போ யாருக்கு தெரியல, மரத்து மேலே இருக்கிற சிவகோசரியாருக்கு அவருடைய அன்பு என்னன்னு தெரியல, வரலாற்றை படிக்கிற நமக்கு தெரியாது. எனவே நமக்கு உணர்த்துவதற்காக தன்னுடைய தொண்டராகிய திண்ணனாரை என்ன பண்ணார், இப்போ அவருக்கு சோதனை அமைத்தது போல அமைத்திருக்கிறார். உண்மையிலேயே அவரை அவர் சோதிக்கலாம் இல்லை, மறந்துடக்கூடாது. திண்ணனாரினுடைய அன்பின் நலத்தை பின்னும் காட்ட. அப்போ இறைவன்
திண்ணனாரை சோதிக்கவில்லை. பிறகு என்ன பண்ணார்? அவருடைய அன்பை உலகத்துக்கு எடுத்து காட்டுகிறார். அப்போ அன்பை எடுத்து காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அந்த நிகழ்வு அமைகிறதை ஒழிய குடுமித்தேவர் திண்ணனாரை இவர் அன்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சோதிப்பதற்காக அதை செய்யலை. சரி, இது வரலாறுங்க. இப்போ நான் இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளலாம்? நான் உங்களுக்கு சில விடயங்களை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவர் விலங்குகளை வேட்டையாடக்கூடியவர் தானே. அவருக்கு என்ன ரத்தம் பார்ப்பது புதுசாக என்ன? எத்தனை விலங்கு கழுத்து அறிந்திருப்பார், நெஞ்ச உடம்பை பிளந்திருப்பார், ஈரல் பகுதியை எடுக்கும்போதுலாம் ரத்தம் இல்லாமையே இருந்திருக்கும். அந்த ரத்தத்தெல்லாம் பார்க்கும்போது மயக்கம் வராதவருக்கு குடுமித்தேவர் மேலே கண்ணில் வர ரத்தம் பார்த்து ஏங்க மயக்கம் வந்துச்சு? அன்பு காரணமாக. ஏன் அன்பு? அப்போ நீங்கள் அவர் அன்பாயிட்டாரும் ஒத்துக்கிறீங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, உதாரணம் சொல்கிறேன். நம்ம கறிக்கடைகள் கசாப்பு கடை சொல்கிறோம் இல்லைங்களா, ஆட்டை அறுக்கும்போது கவலைப்படாமல் அறுத்துடுவார். ஆனால் தன் குழந்தை கையில் ஒரு சின்ன ரத்தம் வந்துச்சுன்னா பதறுவாரா இல்லையா? ஆட்டை அறுக்கும்போது அது துடிக்குது, கவலைப்படாமல் வச்சு கத்தி வச்சு அறுக்கிறவர். ஆனால் தன் குழந்தையின் கையில் ஒரு சின்ன ஊசி குத்து ரத்தம் வந்துச்சுன்னா ஐயோ என்னாச்சு, வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, போது குழந்தையோட பார்க்க அப்படின்னு சத்தம் போடுவாரா இல்லையா? முடிஞ்சால் 2 அப்பு விடுவார். இல்லை இதுதான் குழந்தைய பார்த்து லட்சணமா, நீ உன்னை நம்பி தானே குழந்தைய கொடுத்து போயிரு, இதோட பார்க்க மாட்டியா நீ அப்படின்னு சண்டை போட்டு அடிக்கவே போயிடுவார்லாம் இல்லையா? ஏன்? தன் குழந்தை என்பதனால. அப்போ என்ன தெரியுது? ரத்தத்தை பார்த்து அவருக்கு பழக்கம் இல்லாமலாம் இல்லை, அவருக்கு பழக்கமானது தான். ஆனால் அந்த உதிரம் வேறு, இது தான் வணங்குகிற தெய்வத்தினுடைய உதிரம் அல்லவா. எனவே அன்பு வயப்பட்டிருக்கிறார் என்பதற்கு இதை விட சான்று ஒன்றும் இல்லை. ஒரு இடம். இன்னொன்று, தீய சகுனம் காட்டும் போது தனக்கு ஏதாவது துன்பம் வந்துருன்னு நினைக்காம குடுமித்தேவருக்கு வரும் நினைச்சார் இல்லைங்களா? இதுதான் அன்பினுடைய. அப்போ அன்பு என்ன பண்ணும்? அன்பு உடையார் எல்லாம் பிறர்க்கு. அப்போ அன்பு என்ன செய்யும்? தனக்கு வேணும்னு நினைக்காதுங்க, பிறருக்கு வேண்டும் என்று கருதும் அல்லவா. அப்போ கண்ணப்ப நாயனார் யார் அப்படின்னு கேட்டால் அன்பின் வடிவம் கண்ணப்பர் தான் வரலாறு. சரி, இந்த வரலாற்றை இன்னைக்கு ஏன் சொல்லணும்? உட்கார்ந்துருந்தா நாங்கள்லாம் சைவ சித்தாந்தம் கேட்கத்தானே வந்தோம் அப்படின்னு தோணுச்சுன்னா, நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சைவ சித்தாந்தம் தான். எப்படி அப்படி கேட்கலாம் இல்லையா? இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுங்க. அதுக்கு தான் நான் 8ஆம் நூற்பாவை சொன்னேன் உங்கள்கிட்ட. ஒரு உயிர் கூட்டமாகிய நாமெல்லாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளர்ந்து மறந்து இருக்கிறோம். நாமெல்லாம் வளர்ந்து இருக்கிறோம், மறந்து இருக்கிறோம். எப்படி வளர்ந்துருக்கிறோம்? அவங்கவுங்க வயதை மனதில் வச்சுக்குங்க. இத்தனை ஆண்டு காலமாக வளர்ந்துருக்கிறோம். சரி, எதை மறந்துருக்கிறோம்? இறைவன் யார் என்ற கேள்விக்கு விட தெரியாமல் மயங்கி போய் கிடக்கும். ஏன்? பார்க்குற சாமியெலாம் நம்ம சாமி தான் கும்புறமில்ல இல்லைங்களா? எந்த இது என்ன சாமி, அது எதா இருந்தால் என்ன கும்பிட போடு, இதுதான் நேற்று வரைக்கும் நம்மகிட்ட இருந்தது. ஆனால் நீங்கள் சித்தாந்தத்தை கற்றுக்கொள்ள வந்தீங்கன்னா அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மடை மாற்றம் நிகழும். ஏன்? அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கு பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பற்று ஏதும் இல்லாது பற்று அற நான் பற்றி நின்ற மெய் தேவர் தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. அந்த இடத்துக்கு நகர்ந்து வரணும். உங்களை கையை பிடிச்சி அது கூட்டிகிட்டு வந்து விடணும். அந்த இடத்துக்கு விட்டுடுச்சுன்னா நீங்கள் சித்தாந்த நெறியில் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை சார், இத்தனை நாளாக கும்பிட்டு இருந்தது அவ்வளோ சீக்கிரம் எப்படி சார் விட முடியும் அப்படின்னா, சித்தாந்தம் இன்னும் உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். அது வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா அது கையை பிடிச்சி கொண்டு அது அதனுடைய வேலையை செய்து விடும். சொல்ல சட்டம் தன் கடமையை செய்யுங்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி சித்தாந்தம் தன் வேலையை செஞ்சுன்னு என்ன பண்ணிடும்? அது கொண்டாந்து சிவத்தில் கொண்டாந்து விட்டுடும் உங்களை. நீங்கள் அதை மட்டும் பிடிச்சா போதும். அதுக்கு உங்களை கொண்டாந்து அங்கே விட வேண்டிய இடத்துல கொண்டாந்து அது விட்டுடும். சரி, அப்போ இந்த இடத்த நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திண்ணனாருடைய வரலாற்றின் அடிப்படையில் நாமும் வேடர் கூட்டத்தோடு தங்கி இருக்கிறோம், வளர்ந்துருக்கிறோம், மறந்துருக்கிறோம். இப்போ அவருக்கு எப்படி நடந்துச்சு? அவர் பொன்முகலி ஆற்றில் போய் இறங்கினார் இல்லைங்களா? அந்த ஆறு எத்தகைய ஆறு? அதான் புனித தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஆறு. நீங்கள் இந்த ஆற்றின் பெருமையை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நக்கீர தேவநாயனார் அருளிய காலத்தி பாதி கைலை பாதின்னு ஒரு நூல் இருக்குது. 11ஆம் திருமுறை இருக்குது. அந்த பாட்டு எடுத்து படித்து பாருங்கள். நக்கீரர் அருளிய காலத்தி பாதி கைலை பாதி அப்படின்னு நூலுக்கு பேரே.
மொத்தம் 100 பாட்டு, 50 பாட்டு காலத்திக்கு, 50 பாட்டு கைலாயத்துக்கு. அதான் காலத்தி பாதி கைலை பாதி. அதில் ஒரு பாட்டு சொல்லார், அறிந்தும் அறியாமலும், அறிந்தேனும் அறியாமலேனும் செய்து செரிகின்ற தீவினைகள் எல்லாம் காலத்திநாதன் அடிபணிந்து பொன்முகலி ஆடுதலும் போம். நீங்கள் அறிந்து செய்த வினையாக இருந்தாலும் சரி, அறியாமல் செஞ்ச வினையாக இருந்தாலும் சரி, நீ எந்த வகையால் வினை செய்திருந்தாலும் காலத்தினாதா அப்படின்னு நினச்சி அந்த ஆற்றுல குளிச்சின்னா நீ செஞ்ச பாவமெல்லாம் ஒன்று விட்டு போயிடும். அறியாமலேனும் அறிந்தேனும் செறிந்து செரிகின்ற தீவினைகள் எல்லாம் காலத்திநாதன் அடிபணிந்து பொன்முகலி ஆடுதலும் போம். அப்போ என்ன குறிப்பு? அவர் எப்படி குளித்தார்? குடுமித்தேவரை பார்க்கணும், குடுமித்தேவரை அவர் குளிக்கலாம் இல்லை, ஆற்றுல இறங்கித்தான் கடந்து போனார். ஆனால் தீர்த்த நீராடுதல் அப்படிங்கிற இடத்துல பொன்முகலியில் இறங்கிட்டாரா இல்லையா? தண்ணியில் இறங்கி அதை கடந்தான் போகிறார். சரி, அப்படி போகும்பொழுது நீங்கள் கவனிக்கணும், வேட்டைக்கு போகும்போது பெரும் கூட்டம் அவரோட வந்துச்சு. ஆனால் அந்த பன்றியின் பின்னால் போகும்போது பெருங்கூட்டம் வரல. யார் வந்தா? 2 பேர் தான் வந்தான் இல்லைங்களா? நாணன் காடன். அப்போ பெருங்கூட்டமாக நம்மோடு எல்லாரும், அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரும் நம்ம கூட இருந்தாலும் இந்த உடம்பை விட்டு உசுறு கிளம்புச்சுன்னு வச்சுங்களேன், 2 தான் கூட வரும். எது? நீ செஞ்ச பாவமும் புண்ணியம்தான் கூட வரும். சரி, பாவ புண்ணியம் கூட வருவது போல நாணன் காடன் 2 பேர் தான் கூட வந்தான். இப்போ அத்தனை கூட்டம் வரல, வந்தது 2 பேர் தான். ஒருத்தன் நாணன், ஒருத்தன் காடன். நாணன் நல்வினையினுடைய வடிவம், காடன் தீவினையின் வடிவம். என்ன பண்ணான்? பன்றியை சுட்டுட்டு இங்கே நின்றுட்டான், ஆற்றுக்கு இந்த பக்கமே. அவன் எங்கே போகல? ஆற்றை கடந்து கூட்டிகிட்டுலாம் போகல அவன். அப்போ தீவினை என்ன பண்ணும்? கடவுளை காட்டாது, அது பன்றியை காட்டி இங்கே நின்றுச்சு. நல்வினை என்ன பண்ணுச்சு? ஆற்றை கடந்து கூட்டிகிட்டு போகுது, இங்கே வா, இவர் தான் குடுமி தேவர் பாரு. அப்போ என்ன பண்ணும்? நீங்கள் செய்கிற புண்ணியம் கடவுளை காட்டும், அவ்வளோதான் பயன்படும், அதுக்கு மேலே பயன்படாது. நீங்கள் செய்த புண்ணியம் கூட கடவுளை காட்டுமே என்று கடவுளை பெற்றுத்தராது. ஏன்? அதுக்கு தவம் செய்யணும் ஐயா. அது சாதாரண தவத்தில் வருது. சரியை கிரியை யோகம் செய்தாதான் சிவத்தை பெற முடியும். கடவுளை பார்க்கணும்னு நினச்சியா, இங்கே வா, புண்ணியம் பண்ணு. அந்த புண்ணியம் எங்கே கொண்டு இதுதான் தெய்வம் என்று காட்டுற வரைக்கும் பயன்படும். எனவே நாணன் நல்வினையின் வடிவம். 2 பேர் வந்தான். ஒருத்தன் தீவினைக்குரியும் ஆற்றுக்கு இந்த பக்கம் நின்றுட்டான், புண்ணியத்துக்குரியும் கூட கூட்டிகிட்டு வந்தான். இப்போ காட்டினார், காட்டியதோடு அவன் வேலை முடிஞ்சு போச்சு. இவர் என்ன பண்ணார்? சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற தண்ணி கொண்டு வந்தார், நீர் வார்த்தார், அமுது ஊட்டினார், இரவு முழுக்க தூங்காமல் பாதுகாத்து கொண்டே நின்றார். அப்படி 6 நாட்கள் தூங்காமல் எப்போதும் குடுமித்தேவரையே நினைந்து கொண்டு நின்றார். அவர் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் வென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் என்று சொல்வது போல எல்லா நிலையிலும் இறைவனையே நினைந்து கொண்டு இருந்ததுனால அவர் தூங்கலை. அவருக்கான உணவை எடுத்துக்கொள்ளவே இல்லை, சாப்பிடவே இல்லை. 6 நாள் சாப்பிடலைங்க. தண்ணீர் முதற்கொண்டு சாப்பிடலை. யார்? திண்ணனார். இப்போ இறைவன் வெளிப்பட்டு நின்றார். அவருடைய வலது பக்கத்தில் மாறிலாய் நீ நிற்கன்னு கொடுத்தாரா இல்லையா? இப்போ அவர் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார், வலது கண்ணாக இருக்கிறார். எங்கள் காலத்தில் இப்போ நீங்கள் சிந்திக்கணும், சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் இந்த 2 வினைகளில் ஒரு வினை வெளியே நின்றுருச்சு, ஒரு வினை கூட்டிகிட்டு போயிடுச்சு. காட்டுற வரைக்கும் தான் அந்த வினைக்கான வேலை. முடிஞ்ச பிறகு அந்த உயிர் தவம் செய்தது, தவத்தின் பயனாக ஞானத்தை பெற்றது. ஞானம் என்ன? அறிவை அன்பாக ஆக்குவது தானே ஞானம். அதை யார் சொன்னால்? பெரிய புராணத்தில் சேக்கிழார் வாக்கில் இருக்குது, ஞானம் என்பது ஈசன்பால் அன்பே. அப்போ திண்ணனார் காட்டியது அத்தனை அன்பல்லவா? எனவே அவருடைய அறிவு முழுக்க அன்பாயிற்று. அந்த அன்பின் பயனாக எதியா பயன் கேட்டால் இறைவனோடு இறந்த கலந்து நிற்றல். எப்படி நின்னார்? வலத்தில் நிற்கிறாரா இல்லையா? மாறிலாய் என் வலத்தில் நிற்க. நீங்கள் சித்தாந்த அடிப்படையில் ஒரு உயிர் முத்தி பெறுகிற காலத்தில் அழிந்து போவதில்லை, இறைவனோடு கலந்து அவனோடு இருக்கும். இதுதான் சைவ சித்தாந்தம். நீங்கள் நாம் நேற்று இருந்தது கேவலத்தில், அதுக்கு பேர் ஆணவ மலத்தினுடைய சார்பு.
இன்றைக்கி இருப்பது இருவினை சம்பந்தத்தோடு மாயை ஆணவம் என்கிற மும்மல சம்மதத்தில் கலந்து கிடக்கிறோம். அப்படி கலந்து இருக்கிற உயிர்கள் பிறந்தும் இறந்தும் பிறந்தும் இறந்தும் உழன்று வரும்போது மெல்ல மெல்ல பக்குவப்படுகிறது. அந்த பக்குவ முதிர்ச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியை கிரியை யோகம் என்கிற இடத்தை நகரும்போது ஒரு குறிப்பிட்ட பிறப்பில் அது ஞானத்தை நோக்கி நகரும். அந்த ஞானம்தான் இறைவனை பெற்றுத்தரும் என்ற 8ஆம் நூற்பா முழுமையாக பொருந்தி இருக்கிற ஒரு வரலாறு திண்ணனாருடைய வரலாறு. எனவே இப்போ நம்ம இன்றைக்கி முதல் வகுப்பில் 8ஆம் நூற்பாவை சிந்திச்சிருக்கிறோம். ஏன்னா அவர் மெய்கண்டாருடைய வாக்கில் எப்போவுமே இது ஒரு மரபுங்க. ஏன்னா சிவஞான போதம் தான் நமக்கு தலையாய நூல். அதில் 8ஆம் நூற்பா சொல்லி பிறகு முதல் நூற்பா போதல் என்பது ஒரு மரபு இருக்கிறது. ஏன்னா 8ஆம் நூற்பா குரு தரிசனம் என்று பெயர். அதனால் அந்த குரு உபதேசத்துக்குரியதாகிய 8ஆம் நூற்பாவை வைத்து கொண்டு நாம் இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஏன்னா அதன் வழியாக வரணுங்கிறதுக்காக. எனவே மெய்கண்டாருடைய கருணையினால் இந்த 8ஆம் நூற்பாவுடைய கருத்து திண்ணனாராகிய கண்ணப்ப நாயனார் வரலாற்றிலும் முழுமையாக பொருந்தியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். 2வது, மாணிக்கவாசர் வரலாற்றிலும் 8ஆம் நூற்பா முற்றிலும் பொருந்தியிருப்பதை பார்க்கலாம். நீங்கள் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள், உங்கள் கையில் விட்டுறோம். மாணிக்கவாசருக்கு எப்படி 8ஆம் நூற்பா பொருந்துகிறது உங்களுடைய அறிவில் நீங்கள் சிந்தித்து வைத்து கொள்ளுங்கள். சரி, இத்தகைய சித்தாந்த ஞானம்தான் நாம் 14 நூலின் வழியாக படிக்க போகிறோம். அப்போ நமக்கெல்லாம் என்னென்னா, அறிவை அறிவாகவே வைத்து கொள்ளாமல் அறிவை அன்பு மயமாக்குவதற்குத்தான் இந்த வகுப்பு. இந்த வகுப்பின் நோக்கம் எதுனா, அறிவு அறிவாகவே நின்றுடக்கூடாது. அறிவை என்னவா மாற்றிக்கொள்ளணும்? அன்பு மயமாக அது ஆகணும். அன்பு மயமாக ஆகணும்னா எப்படி சார் ஆகும்? அறிவை எப்படி அன்பாக ஆக்குவது அப்படின்னு கேட்டால், பூசை என்ற ஒன்று தான் ஆக்கும். பூசை தான் ஆக்கும், அதை தவிர வேறு வழி கிடையாது. அந்த பூசை செய்வதற்கு நமக்கு ஒரு அதிகாரம் வேண்டும். அந்த அதிகாரம் குருநாதன் வழி தான் பெறணும். குரு இல்லாமல் அது பயன் தராது. எனவே குரு வேண்டும், உபதேசம் வேண்டும். அந்த உபதேசம் சொன்ன வழியில் நிற்றல் வேண்டும். அப்படி நின்று பழகி வந்தால், சாதனை செய்து வந்தால், அதன் பயனாக நம் அறிவு அன்பு மயமாதல் என்பதில் ஒரு நாள் நிற்கும். அப்படி அன்பு மயமாகும்போது சிவம் அன்புக்கு வசப்பட்டு விடும். இறைவன் ஏன் அவன் அன்பே வடிவமானவன் என்பது தான் நம்முடைய நூல்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றன. அதனால் இறைவன் அன்பின் வடிவமாக இருப்பவன். அவன் நுகர்வது அன்பைத்தான் நுகர்கிறான் என்பதற்கு உங்களுக்கு பெரிய புராணத்தில் நிறைய சான்றுகள் இருக்கின்றன. விரிவு பெரிய புராணத்தில் காண்க. சரி, இப்போ நம்ம இந்த அடிப்படை தான், இந்த ஒரு ரசாயன மாற்றம் நமக்கும் நிகழ வேண்டும் என்பதற்காக இந்த வகுப்பு. யாராருக்கு நிகழும் யாராருக்கு நிகழாது அப்படின்னு இங்கே யாரும் ஸ்கேன் பண்ணிலாம் சொல்ல முடியாதுங்க. சரிங்களா? நமக்கு தவம் இருந்தால் நமக்கும் நிகழும். ஒருவேளை தவத்தில் கொஞ்சம் பழுது இருக்குமானால் இப்போதைக்கு நிகழாது, பின்னால் நிகழும். ஏன், நாளைக்கு நிகழலாம் அல்லவா? இன்றைக்கி நிகழலை, அடுத்து சரி அடுத்துல இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இன்னும் கொஞ்சம் நாள். ஏன்னா சைவ சித்தாந்தம் என்பது கேட்ட மாத்திரத்தில் புரிகின்ற நூல் அல்ல, கேட்க கேட்க புரிகின்ற நூல். நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கணும், திரும்ப திரும்ப கேட்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த கலை சொற்கள் முதல்ல புரியணும். அந்த எல்லாவற்றுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தானுங்க. இறைவன் மிகப்பெரிய கருணையாளன். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாயை விட மேலானவன். தாய் எவ்வளவு நம்ம மேலே அன்பு காட்டுகிறாள். நீங்கள் அந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். பெரியவங்க பாடின வரிகளை கவனித்து பாருங்கள். மாணிக்கவாசகர் தாய் என்று மட்டும் சொல்லலை, அதை ஒரு படி மேலே தூக்கி வச்ச தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் வச்சார். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினர். சால மிகுதி குறித்த சொல். எவ்வளவு நீங்கள் அவங்க விருப்பம் போல் போட்டுங்க. 10 விழுக்காடு, 100 விழுக்காடு, 50 விழுக்காடு, எவ்வளோ எத்தனை மடங்கு வேணால் நீங்கள் போட்டுக்குங்க. அதை விட மேலானவன் அப்படின்ட்டார். இந்த வார்த்தையை மாணிக்கவாசகர் அவர் மட்டுமா சொன்னார்? அப்பர் சாமிகிட்ட போங்க,
பெற்ற தாயவளின் நல்லாய் நீயே. உற்றிருந்த உணர்வெல்லாம் ஆனாய் நீயே, உற்றவர்க்கோர் சுற்றமாய் நின்றாய் நீயே, கற்றிருந்த கலைஞானம் ஆனாய் நீயே, கற்றவர்க்கோர் கற்பகமாய் நின்றாய் நீயே, பெற்றிருந்த தாயவளின் நல்லாய் நீயே, பிரானாய் அடியன்மேல் வைத்தாய் நீயே, செற்றிருந்த திருநீல கண்டன் நீயே, திருவையாறு அகலாத செம்பொச்சோதி. அப்படிங்கும்போது பெற்ற வயிற்றில் 10 மாதம் சுமந்த தாயை விட நீ தான் ரொம்ப நல்லவன்னார். மாணிக்கவாசகரும் சொன்னார், இவரும் சொல்லிட்டார். அப்புறம் ஞானசம்பந்தர் அப்படி ஏதாவது சொல்லியிருக்காரா? ஆம். எங்கே சொல்லியிருக்காரு? திரிகோணமலை தேவாரத்தில் சொல்கிறாரு. என்னது? தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தம்மடி போற்றிசைப்பார்கள். அவர் யாரியா? தாயினும் நல்ல தலைவர். தலைவர்லாம் இல்லை, நல்ல தலைவர். அந்த தலைவர் எப்படிப்பட்ட தலைவர்? தாயை விட சிறந்த தலைவன். அப்போ நம்ம பெருமக்கள் எப்படி இறைவனை அனுபவிச்சிருக்கிறாங்க. அப்போ நமக்கு உலகத்தில் பார்க்கக்கூடிய உறவுகளில் உயர்ந்த உறவு தாய் தான். கடவுள் இல்லைங்கிற கூட அம்மாவுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பானுங்க. எங்கள் அம்மா ஐயா அப்படின்னு. சாமியே இல்லைன்னா கூட பெற்ற தாய்க்கு ஒரு இடம் உண்டு. எல்லா சமயங்களும் அதுக்கு இடம் கொடுத்துருக்கிறது. ஆனால் நம்ம சமயம் என்னுடைய தெய்வம் அந்த தாயை விட மேலானதுன்னு தூக்கி மேலே வச்சுருக்கிறாங்க. அப்படி மேலே சொல்லியிருக்காங்கன்னா ஒரு உபச்சாரமாக சொல்லி சென்றிருப்பார்களா, இல்லை உண்மையாகவே சொல்லியிருப்பாங்களா? உபச்சாரம் நினச்சிக்கிட்டா அது உலகியல் போக்கு. இல்லைங்க, எங்கள் பெருமக்கள் வாக்கிலிருந்து வந்திருக்கிறது அந்த வார்த்தை சத்தியம். எனவே அது எங்கள் பெருமக்கள் சொன்னதுனால அதில் ஒரு உண்மை இருக்குது. ஆனால் என்னால் அது அறிவு ஏற்க மாட்டேங்குதே. அது எப்படி தாயை விட மேலானவர்கள், தாயை விட மேலான எப்படிங்க சொல்கிறது அப்படின்னு நம்ம அறிவு தடுமாறுச்சுன்னா இந்த நூல்களை எல்லாம் நீங்கள் பாடம் கேட்க 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 உங்களுக்கு ஒரு நாள் புலப்படும். ஆம், என்னுடைய இறைவன் தாயில் சிறந்த தயாவான தத்துவன். அப்போ தான் புலப்படும். ஏன்னா அது வெறும் வார்த்தைக்காக இல்லது எதுகை மோனை ஒரு இடம் வரணும், ஒரு சொல்ல போடணும், உன்னை ஏதோ ஒன்று போடியா அப்படி இந்த கவிஞர்கள்லாம் எழுதுவாங்க இல்லைங்களா. ஒரு பாட்டு வரணும், ஒரு சந்தம் வந்துருச்சு, ஒரு இடத்துக்கு ஒரு வார்த்தை வரமாட்டேங்க, ஏதாவது ஒன்று போடு. எது சார் போட்டோம்? தன்னண்ணா போடு. அவன் ஏதோ ஏன் அந்த அது வரும்போது இசைக்கு வந்தால் போதும். அப்படி எழுதப்பட்ட பாடல்களில் நம்ம படிக்கிற பாட்டு, நம்ம படிக்கிற திருமுறைகள் சிவமே திருமுறை. அதை மறந்துடக்கூடாது. இந்த திருமுறைகள் சிவமே. அப்படி இருக்கக்கூடிய அதில் ஒரு சொல், ஒரு எழுத்து, ஒரு வார்த்தை, ஒரு தொடர் நம்மளை எவ்வளோ பெரிய மாற்றத்துக்கு கொண்டு நம்மளை செலுத்திவிடுங்க. நீங்கள் அதை அந்த திருமுறைகள் தான். நான் தான் தொடங்கும் போதே சொன்னேன், இங்கே வந்திருக்கிற பெரியவர்கள் பல பேர் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் திருமுறைகளால் ஈர்க்கப்பட்டு தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறோம். எனக்கு திருமுறையே தெரியாதுன்னு நினச்சி சைவ சித்தாந்தம் படிக்க வந்தவங்க மிக 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 குறைவாக இருக்கலாம், ஒருவேளை இல்லாமலே இருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல, யார் யார் என்ன படிச்சிங்கன்னு தெரியாது. ஆக இங்கே இருக்கக்கூடிய அன்பர்களில் ஒரு 99 விழுக்காடு குறைந்தபட்சம் சிவபுராணமாவது நான் நாள்தோறும் சொல்லிக்கிட்டு இருப்பேன்யா அப்படிங்கிறவங்க தான் இங்கே இருப்பீங்க. ஏன்னா அந்த ஈர்ப்பு தான் எங்களை கொண்டாந்து இப்போ சித்தாந்த நூலில் கொண்டாந்து விட்டுருக்குது. நீங்கள் அதனுடைய ஈர்ப்பு இல்லைன்னா இந்த இடத்துல வந்து இருக்கும். ஒரு வேலையா நான் அதெல்லாம் படித்தது இல்லைங்க, நீங்கள் இங்கே இருக்கிறது கஷ்டம்தான். இருக்குமா கிளம்பிடுவீங்க, போய் அந்த ஆளுக்கு வேலையில் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாருன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த வகுப்புக்கு டாட்டா சியூ பாய் பாய் அப்படின்னு கிளம்பிடுவோம். ஏன்னா திருமுறைகள் என்பது இல்லாமல் சைவ சித்தாந்தம் இல்லை. நீங்கள் திருமுறையை அனுபவிக்கணும்னா சித்தாந்தம் வேணும். சித்தாந்தம் சொல்லணும்னா திருமுறை கூட இருக்கணும். ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைந்து இருப்பதுங்க. இப்போ நீங்கள் திருமுறையை வைத்து கொண்டு சித்தாந்தத்தை விட்டுட்டிங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு பாட்டினுடைய உண்மை பொருளை நம்மால் சொல்ல இயலாது. சரி, சித்தாந்தத்தை மட்டும் வச்சுக்குவோமே, திருமுறை வேண்டான்னு விட்டுறலாமே அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது வரட்டு சித்தாந்தமாக போயிடும். நீங்கள் வெறும் சித்தாந்தத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு நான் திருமுறையே நான் தொடமாட்டேன்
அப்படி நான் சொன்னேன்னு சொன்னால் அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வரட்டு சித்தாந்தமாக கிடக்குமே ஒழிய உங்களால் அனுபவிக்க இயலாது. அப்போ அனுபவிக்கன்னா என்ன வேணும்? ரெண்டையும் ரெண்டு கண்ணாக பார்க்கணும். ஒரு கண் திருமுறைனா ஒரு கண் சைவ சித்தாந்தம். இந்த ரெண்டு, ஒன்று இலக்கணம், இன்னொன்று இலக்கியம். இலக்கணம் இல்லாமல் இலக்கியம் என்கிற ரெண்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கியத்திலிருந்து தான் இலக்கணம் பிறக்கிறது. அப்போ திருமுறைகளினுடைய பிழிவு தான் சைவ சித்தாந்தம். திருமுறை இல்லாமல் சைவ சித்தாந்தம் இல்லை. இதை நீங்கள் முழுமையாக இந்த வகுப்புகளில் உணர்வதற்கான வாய்ப்பு. திருமுறை தெரிந்தவங்களுக்கு தான் இது அனுபவமாக நிற்கும். தெரியாதவங்க கொஞ்சம் சிரமப்படுவார்கள். ஏன்னா அவங்களுக்கு திருமுறை தெரியாததுனால். திருமுறை ஏற்கனவே நீங்கள் பாராயணம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, படிச்சுட்ருக்கீங்கன்னா நிச்சயமாக அடாடா இந்த பாட்டுக்கு இப்படி ஒரு பொருள் இருக்குதா, எத்தனை நாளாக தெரியாமல் விட்டுட்டோமே அப்படின்னு தோணும் உங்களுக்கு. ஏன்னா அதில் செறிந்த பொருள் சைவ சித்தாந்த நுட்பந்தான் இருக்கிறது. நிறைய சொல்லலாமுங்க. ஒரு 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 எடுத்துக்காட்டு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். இப்போ எல்லாருக்கும் தெரிந்த பாட்டை வச்சுக்குவோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. அப்போ இதில் என்ன சொல்ல வந்திருக்கிறார்? முதல் அடி எடுத்துக்கலாம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். உலகெல்லாம் அப்படின்னார். உலகுன்னு சொல்லாமல் உலகெல்லாம் அப்படின்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கண்ணில் பார்க்கிற ஒரு உலகம் மட்டும் இல்லை, இதுபோல் நிறைய உலகங்கள் இருக்குதுன்னு பொருள். அதுக்கு பேர் உலகெல்லாம். உலகு கூட்டல் எல்லாம், உலகெல்லாம். அப்போ ஒரு உலகம் இல்லையே, அப்போ எத்தனை உலகம் ஏன் இருக்குது? அது ஏன் கேட்குறீங்க? கணக்கெல்லாம் போட முடியாது. ஏன் சார் கணக்கு போட முடியாது? நீங்கள் இந்த உலகம்ங்கிற சொல்ல எடுத்துட்டிங்கன்னா உலகம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டம் என்ற பகுதிக்குள்ளே இருக்குது. அண்டம் தான் பெரிய பகுதி. அதற்குள்ள உலகம் என்பது ஒரு சிறு பகுதி. சரி, இந்த அண்டம் என்பது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா புவனம் என்பதுக்குள்ளே அடங்கி இருக்கு. அப்போ எது பெரிதுன்னு கேட்டிங்கன்னா அண்டம் பெரிதா புவனம் பெரிதான்னு கேட்டிங்கன்னா புவனம்தான் பெரிது. ஒரு புவனத்தில் எண்ணற்ற அண்டங்கள் இருக்கின்றன, ஒரு அண்டத்தில் எண்ணற்ற உலகங்கள் இருக்கின்றன. அப்படின்னா நாம் எங்கே இருக்கிறோம்? எண்ணற்ற அண்டத்தில் அதில் ஏதாவது ஒரு அண்டத்தை தேர்வு செய்து அந்த எண்ணற்ற அண்டத்தில் ஒரு உலகத்தை தேர்வு செய்தீங்கன்னா அந்த உலகத்தில் ஒரு இப்போ பூமி, இந்த நாம் இருக்கக்கூடிய தத்துவத்தில் மண் தத்துவம், பூமி என்கிற கோள், சூரிய குடும்பம் என்பது எண்ணற்ற கோள்களை கொண்டு இருக்கிறது. அதில் ஒரு கோள் தான் நம்ம பூமி என்பது. இந்த பூமியில் நாம் எங்கே நிற்கிறோம்? தமிழ்நாட்டில் நிற்கிறோம், தலைநகரில் இருக்கிறோம் அப்படின்னாரு. சரி, இப்போ இறைவன் இருக்கிற இருப்பிடத்துலேருந்து பார்த்தா தெரியுமான்னு பாருங்கள். ஏன் இந்த பூமி என்கிற கோள் அப்படியே மேலே போகும்போது சின்னதாக போயிடும். எப்போ அண்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக தெரியும், ஒரு புள்ளி தான் அதில் பூமி என்பது. சரி, இந்த அண்டமே புவனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக தான் தெரியும். அப்புறம் அந்த புவனத்திலேருந்து பார்க்கும்போது இது அண்டமே புள்ளியாக போச்சு. சரி, புவனம் என்பது சிவபெருமான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியாக தாங்க தெரியும். என்னையா அது? ஆம், இறைவன் யார்? இந்த உலகத்தை கடந்து, அண்டத்தை கடந்து, புவனத்தை கடந்து மேலே நிற்கக்கூடிய பெருமான். அதனால தான் உலகு எல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாதியான்ட்டார். சரி, இது முதல் அடி. கடைசி வரையில் என்ன சொல்லிட்டாரு? மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான்னார். அதான் கண்டுபிடிக்கவே முடியாதுன்ட்டீங்க, எட்டவே எட்ட மாட்டார். அவரை போய் எப்படி வணங்குவது, வாழ்த்துவது? இந்த பாட்டை படித்து என்னைக்காவது சந்தேகம் வந்திருக்குதா? சேக்கிழார் பெருமான் என்ன இப்படி முன்னுக்கு பின் முரணாக பாடியிருக்கிறார்? முதல் அடியில் எட்ட மாட்டார்னு சொல்லிட்டார், 4வது வரியில் அவரை கும்பிடுன்னு சொல்லிட்டார். எங்க எட்டாதவர் எப்படிங்க கும்பிட்றது? அவர் மனத்துக்கு எட்ட மாட்டார், வாக்குக்கு எட்ட மாட்டாருன்னு முதல் அடியில் சொல்லிட்டீங்க. உணர்ந்து ஓதற்கு அரிய. உணர்தல் மனத்தின் பணி, ஓதுதல் வாக்கின் பணி.
உணர்வுக்கும் ஓதுதலுக்கும் அப்பாற்பட்ட இறைவனை 4வது அடியில் சொல்றாரு, மலர் சிலம்படி வாழ்த்தி ஓதுதல், வணங்குவாம் உடம்பால் வணங்குன்ட்டார். என்னையா அது முரண்பாடால் இருக்குது இந்த பாட்டு. இந்த பாட்டை பொருளை என்றைக்காவது சிந்திச்சிருந்தோம்னா முரண்பாடு தெரிஞ்சிருக்கும். நம்ம என்றைக்கு பாட்டு பொருளை சிந்தித்தோம்? பாட்டு பாடினா போதும் இல்லை, 12ஆம் திரும்ப ஒரு பாடல் சொல்லுக, உலகெல்லாம் உணர்ந்துவதற்கரன் நிலாவின் உலகில் சோதி அம்பலத்தாலும் மனசை வாழ்த்தி வணங்குவான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு அந்த பாட்டு என்ன பாட்டாக இருந்தானே, யாருன்னா அந்த உள்ளுக்குள்ளே என்ன கிடந்தா நமக்கு என்னங்க இருக்குது? இப்படித்தான் நாமெல்லாம் திருமுறை படிச்சிருக்கிறது. எனக்கு பாட்டு நிறைய தெரியும், பதிகமாக படுவேன், பாடி எல்லாம். ஆனால் ஏதாவது கேட்டிங்கன்னா எனக்கு பாடத்தான் தெரியும், உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, அது என்ன இருந்தால் நமக்கு என்ன அப்படி நின்றுக்கிறோம். அப்போ இந்த வரிகள் ஏதோ ஒரு கருத்தை சொல்லுதே அப்படின்னா, அப்போ முதலடியில் சொல்லப்படுகிற விடயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 3 செய்தி வரணுங்க. 2 தான் சொன்னார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், ஒன்று விட்டு போச்சு அதில். ஏன்? மனம், வாக்கு, காயம்னு 3 இருக்குது. இந்த 3 தொடர்புடையது, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. 2 சொல்லி போட்டு 1 விட்டுட்டார். முதலடி கவனித்து பாருங்கள். உணர்ந்து ஓதுதற்கு அறியவன், உணர்தல் மனம், அப்புறம் ஓதுதல் வாக்கு. எது சொல்லலை? காயம், வணங்குதல் சொல்லலை முதலடியில், அதை விட்டுட்டார். 4வது அடிக்கு வாங்கலேன், மலர் சிலம்படி வாழ்த்துவாம், வாக்கு வந்துருச்சு, வணங்குவாம், காயம் வந்துருச்சு. எது வரல? மனம் வரல. எங்க முதலடியில் 1 விட்டுட்டாரு, 4வது அடியில் 1 விட்டுட்டார். அட இதுவே இன்னைக்கு தான் ஏன் தெரியுது. நான் இன்னைக்கு வரைக்கும் பாட்டு முழுசால பாடியிருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். சேக்கிழாரே விட்டு தான் பாடியிருக்கிறாரா அப்படின்னு தான். விட்டுலாம் பாடலைங்க. தொடர்புடைய பொருளில் ஒரு 4 இருக்குதுன்னா 3 சொன்னால் 4வதை கொண்டு வந்துக்க வேணுங்கிறது இலக்கணம்ங்க. இப்போ உனக்கு புரியுமா நான் சொல்கிறேன். என்னது? ஏப்பா சோறு போடு அப்படின்னு உடனே வந்தாங்க, இலையை போட்டால் சோறை போட்டாங்க. ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு, ஒருத்தர் இந்த பக்கமே வரல. என்னையா பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் தான் சோறு போட. ஆமாம் சோறு போட்டேன். ஆமாம். அப்புறம் சாம்பார் ஆறு ஊற்றுவா, பொரியல் ஆறு வைப்பா, அப்பெல்லாம் ஆறு வைப்பா, கொண்டாயா? சார் நீங்கள் சோறு தானே சார் கேட்டீங்க? சோறு போட்டேன். சோறு போடுன்னு என்ன அர்த்தம்? இலையை போடு, தண்ணியை ஊற்று, தெளிச்சிரு, அப்புறம் கூட்டு, பொரியல், அவியல், அப்பளம், ஊறுகாய், ஸ்வீட்டு, பாயசம் எல்லாம் வச்சு சோத்தை போட்டு சாம்பார், ரசம், மோர் இதெல்லாம் வைக்கணும்னு தானே அர்த்தம். நான் சொன்னது ஒன்று தான் சொன்னேன், சோறு போடுன்னு தான் சொன்னேன். நீங்கள் ரசம் கேட்கவே இல்லை, மோர் கேட்கல, இலை கேட்கலன்னு சொல்லி விட்டுருவீங்களா என்ன? அப்போ ஒன்றை சொன்னால் அதனோடு தொடர்புடையதையும் சேர்த்து கொள்ளணுமா? இது பேர் உப இலக்கணம்னு பேருங்க. அந்த மாதிரி இங்கே மனம், வாக்கு, காயத்தில் 2 சொல்லி 1 விட்டுட்டா 3வது கொண்டு வந்து வச்சுக்க. அப்போ மனத்தால் உணர முடியாதவன், வாக்கினால் ஓத முடியாதவன், காயத்தால் வணங்க முடியாதவன் முதலடி. சரி, 4அடிக்கு வரும்போது அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவடி தாமரைகளை வணங்குவாம். காயத்தால் வணங்கு, வாக்குனால் வாழ்த்து, அவனை மனத்தால் நினை. அப்போ 2ம் முரண்பாடால் நிற்கிது. சார் அங்கே எட்டவே மாட்டேங்கிறாரு, இங்கே வணங்குங்கிறீங்க. எப்படி சார் வணங்குறது? எட்டாதவனை போய் எப்படி சார் வணங்கட்டுனார்? அப்போ தான் நம்ம ஒரு கேள்வி நிற்கிது. எட்டாதவன் எப்பையா எட்டுவார்? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அப்போ அவன் திருவருளை பெற்றுவிட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம்? அவனை வணங்கலாம், அவனை வாழ்த்தலாம், அவனுக்கு பணி செய்யலாம். அவனுடைய திருவருள் இல்லைன்னா எட்டாதவனே நிடுவான். அப்போ இந்த பாட்டு நமக்கு என்ன சொல்லுகிறது? யாருக்கெல்லாம் திருவருள் இருக்கிறதோ அவர்கள் அவன் மலர் சிலம்படியை வாழ்த்துவார்கள், வணங்குவார்கள், நினைப்பார்கள். யாருக்கெல்லாம் திருவருள் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவனாகவே அவன் இறைவன் நின்று விடுவான். இந்த உண்மையை அந்த பாட்டு சொல்லுதுங்க. சரி, இந்த மனம், வாக்கு, காயம். மனம்னா நினைப்பது, வாக்குன்னா வாழ்த்துவது, காயம்னா பணி செய். இதெல்லாம் எது சார் சொல்லுது? அதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுது. ஏன்? ஒவ்வொரு கருவிக்கு என்ன வேலை என்று இலக்கணத்தை வரையறை செய்து கொடுத்திருப்பது தான் சைவ சித்தாந்தம். இப்போ உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறிவு என்ற பாட்டை சைவ சித்தாந்தத்தை சொல்ல மாட்டேன்னு சொல்லி போட்டு நீங்கள் பாட்டுக்கு பொருள் சொன்னீங்கன்னா முழுமையாக சொல்லிடுவீங்களா என்ன? சொல்லவே இல்லாது. அப்போ நீங்கள் அந்த பாட்டுக்கு பொருள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சைவ சித்தாந்தத்தை துணையாக வைத்துக்கொண்டு சொன்னீங்கன்னா அந்த பாட்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாள் முழுக்க உரை சொல்லலாம். எது? அந்த ஒரு பாட்டுக்கு
உலகெல்லாம் குறைந்தபட்சம் ஒரு 2 மணி நேரம் சொல்லாங்க. அந்த ஒரு பாட்டு 4 வரிக்கு ஒரு 2 மணி நேரம் குறைந்தபட்ச பொருள் சொல்லலாம். அதுக்கு என்ன வேணும்? சைவ சித்தாந்தம் கூட இருக்கணும். சித்தாந்தத்தை வேண்டான்னு விட்டுட்டிங்கன்னா இந்த பாட்டின் உண்மை பொருளை நாம் என்ன பண்ண முடியாது, உணர்ந்து கொள்ளுதல் இயலாது. சரி சரி, இது திருமுறைக்கு சித்தாந்தம் இன்றியமையாதது அப்படிங்கிறது. சரி, சித்தாந்தத்துக்கு திருமுறை இன்றியமையாததுன்னு எப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? சரி, இங்கே சித்தாந்தத்தில் என்னெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களோ அவையெல்லாம் ஏற்கனவே நம் பெருமக்களால் அவையெல்லாம் சுட்டப்பட்டு இருக்கின்றன. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? உதாரணத்துக்கு ஒரு பாட்டு வச்சுக்குவோம். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, அண்ணாமலையை மீது பாடின பாட்டு, உண்ணாமுலை உமையாலொடும் உடனாகிய ஒருவன் அப்படின்னு அந்த பாட்டு சொல்லுது. அது மாதிரி தேவாரம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 1000 பாட்டு சொல்லலாங்க. என்ன பாட்டு? நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். 12 திருமுறைகள் அப்படின்னு எடுத்துக்கொண்டிங்கன்னா 10ஆம் திருமுறை வரை நீங்கள் அப்படியே ஒன்றுன்னா பார்த்துட்டே வாங்களேன். எங்கேயும் சரி சுவாமி தான் முழுக்க சொல்லப்பட்டிருக்கிறார். 9ஆம் திருமுறை வரும்போது திரு இடைக்கழின்னு ஒரு பகுதி இருக்குது, அதில் முருகப்பெருமான் பேசப்பெறுகிறார். அதை விட்டால் 10, 11க்கு வந்தீங்கன்னா தான் விநாயகருக்கு இரட்டை மணி மாலை, விநாயகருக்கு என்று தனிப்பாடல் இருக்குது. அதுபோல் முருகப்பெருமானுக்கு முருகாற்றுப்படை இருக்கிறது, தனிப்பாடல் இருக்குது. சரி, 12 திருமுறைகளில் எங்கேயுமே அம்மைக்கு தனிப்பாட்டு கிடையாது. எங்காவது இருந்தால் சொல்லுங்கள், இந்த பாட்டு இருக்குதுயா, நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. எந்த பாட்டிலையுமே அம்மையை தனித்து சொல்லவே இல்லை. 4 பெருமக்களும் சொல்லலை, 27 ஆசிரிய பெருமக்களும் அம்மையை தனித்து சொல்லவில்லை. ஏன்? அம்மையும் அப்பனும் பிரிக்க இயலாதவர்கள். சாமியை சொன்னால் கூடவே அம்மா இருக்கிறாங்கன்னு அர்த்தம், அம்மாவை சொன்னால் கூடவே அப்பா இருக்கிறான்னு அர்த்தம். இது பிரிக்க முடியாத பந்தம்னு பேர். இதை நீங்கள் விளங்கி கொள்ளணும்னா சைவ சித்தாந்தம் தெரிஞ்சாதான் விளங்கும். அது பேர் தாதான்மிய சம்பந்தம் என்று பெயர். தாதான்மியம் பிரிக்க இயலாதது. அம்மையை சொன்னால் அப்பன் கூடவே இருப்பார். குவளை கண்ணி கூரன் காண்க உடனே காண்க, அப்புறமேலாம் பார்க்காதீங்க, இப்பவே பாருங்க, உடனே காண்கன்னார். எந்த பாட்டிலையாவது எடுத்து நீங்கள் வண்டார் குழல் அறிவையொடும் பிரியாவகை பாகம் மாதோர் கூரனை வலஞ்சுலி மருவிய மருந்தினை வயற்காழி, எங்கே தொட்டிங்கனாலும் பெருமானை செல்லும்போது பெருமாட்டி கூடவே நிற்பாங்க. சரி, இவர் தான் இப்படி பாடிட்டாரே, பின்னாடி வந்தார் அபிராமி பட்டர் வந்தார், அவர் அது பிரித்து பாடினாரா என்ன? அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி. அபிராமி பதிய முழுக்க பாடியிருக்கிறார். அவரும் மேலே அபிராமி அந்தாதி எடுத்து உமையும் உமையொரு பாகமும் எமை ஆள்வதற்காக ஏக உருவில் இங்கு தம்மை அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்கள் இல்லை. எத்தனை பாட்டு! மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வாசடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படை புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால். எதுக்காக? நமக்காகத்தான். யா 2 பேரும் எதுக்கு வந்தாங்க? நமக்காகத்தான். நம் காரணத்தால் நன்னி இங்கே தம் அடியார்கள் நடுயிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. அவரும் அப்பனை விட்டு பாடலைங்க. எனவே அம்மையப்பராக இருக்கக்கூடிய 2 பேரும் பிரிக்க இயலாதவர்கள். சிவத்தை சொல்லுகிற இடமெல்லாம் சக்தி உண்டு, சக்தியை சொல்லுகிற இடமெல்லாம் சிவம் உண்டு. இந்த உண்மை புரிகிற வரைக்கும் நீங்கள் இது நம்ம அறிவில் நிற்கணும்னா நீங்கள் சைவ சித்தாந்தம் படித்தா தாங்க ஏற்போம். சைவ சித்தாந்தத்தை ஏற்கலைன்னா இந்த பாடல்கள் உங்களுக்கு ஏற்க முடியாமல் போயிடும். நான் ஏன் இவ்வளோ வலியுறுத்தி அதை சொல்லுகிறேன்னு கேட்டால், எனக்கெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் இந்த துறைக்குள்ளே வரும்போது ஒரு அன்பர் அப்படி தான் சொன்னார், நமக்கு சிவபெருமான் போதும், அம்பாலாம் வேண்டாம். அப்படி சொன்னோடனே இந்த சின்ன வயசு இல்லைங்களா, அப்படி தீ மாதிரி பிடிச்சிக்கிச்சு. இனிமேல் திருமுறை தவிர்த்து நான் அபிராமி இதெல்லாம் படிக்க மாட்டேன், திருப்புகழ் படிக்க மாட்டேன், எனக்கு திருமுறையே போதும் அப்படின்னு ஒரு இடத்துல போய் நின்றுட்டோம். அப்புறம் இந்த சித்தாந்த வகுப்புக்கெல்லாம் போக ஆரம்பித்தோம். அது வரைக்கும் நமக்கு
12 திருமுறை தொத்து அடுத்த பாட்டு பாட மாட்டோம். நமக்கு தேவையில்லையா, எனக்கு வேண்டியதில்லை. அப்படியே ஒரு முரட்டுத்தனமாகவே நின்னாச்சு. சித்தாந்த வகுப்பு போய் உட்காந்துன்னு ஆசிரியர் ஒவ்வொரு வகுப்பு நடத்த அட கடவுளே, இந்த உண்மை தெரியாமல் இத்தனை நாளாக அபிராமி அந்தாதியை படிக்காமல் விட்டுட்டோமே. நம்ம இதை அவர் என்ன நோக்கில் சொன்னாரோ தெரியல. சரி, அதை ஆராய்ச்சி நமக்கு வேண்டியது. அப்போ என்ன, சைவ சித்தாந்தம் புரியாததுனால நான் அன்னையை தனித்து பார்த்து கொண்டுட்டேன். இப்போ சித்தாந்தத்தை படித்த பிறகு சிவலிங்கத்தை பார்க்கும்போதே அம்மையும் கூட இருக்கிறாங்கன்னு உணர்ந்து கொண்டோம். அப்போ இங்கே அம்மை தனித்து இல்லை, எங்கே இருக்குது, சிவத்தை வணங்குகிற பொழுதே அம்மையும் உடன் இருக்கிறார்கள். சிவலிங்க திருமேனியிலேயே அம்மா இருக்கிறாங்க கூடவே, அதனால் தனித்து வேண்டியதில்லை. அப்புறம் ஏன் தனியாக ஒரு சன்னதி வச்சாங்க? பக்குவ குறைவாக இருக்கிற ஆன்மாக்களுக்கு அம்மா கொஞ்சம் தனியாக காட்டினா தான் பிடிக்கும். அதனால் ஒரு வடிவத்தை காட்டி பண்ணி தனியாக வச்சுட்டாங்க. கொஞ்சம் பக்குவம் இருந்துச்சுன்னா இங்கேயே நின்றுக்கினா வேலை முடிஞ்சு போச்சு. இதுதான் அடிப்படை. நீங்கள் இது புரியாத வரைக்கும் தான் நீங்கள் என்ன தனித்தனியாக சாமியை தனியாக கும்பிடணும், அம்மாவை தனியாக கும்பிடுங்கிறதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் உணர்ந்து கொண்டு விட்டால் இறைவனை வணங்குகிற பொழுதே அம்மையும் உடன் இருக்கிறார்கள். இதுதான் தாதான்மிய சம்பந்தம் என்று பெயர். இவையெல்லாம் நம் அறிவில் விளங்கணும்னா சித்தாந்தம் வேண்டும். ஏன் சைவ சித்தாந்தம் வேண்டும் அப்படின்னா, அறிவை தெளிவுபடுத்தி கொள்வதற்கு வேண்டும். அறிவு தெளிவு பெற்றாதான் ஒப்பற்றவன் இறைவன் ஒருவனே என்கிற உண்மை நமக்கு விளங்கும். அப்படி விளங்குகிற பொழுது நாம் யார் என்ற கேள்வி எழும். அப்போ நாம் ஒன்றுக்கும் ஆகாத ஆள் என்ற உண்மை தெரியும். அது வரைக்கும் நாம் என்ன நினச்சிருந்தீங்களா, நான் யார் தெரியுமில்ல அப்போ நிற்போம். இதெல்லாம் படிக்கத்தான் தெரியும். ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை, அந்த வரி அப்போ தாங்க நெஞ்சுக்குள்ளே போய் பிசையும். சித்தாந்தத்தை படிச்சுட்டு இந்த வரியை படிச்சிங்கன்னா தான் நாம் ஒன்றுக்கும் ஆகாத ஆள், என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும். அட, என்னையும் ஒரு ஆளாக இந்த சிவம் அழைச்சிட்டு வந்திருக்குதே, என்னையும் இந்த சிவபெருமான் அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு, என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து, என்னையும் ஏன் அப்படின்னு அர்த்தம், கோடானு கோடி உயிர்கள் இருக்குது, அதெல்லாம் விட்டு போட்டு எங்கேயோ கிடக்கிற என்னையும், இங்கே வாங்க, ஏங்க தள்ளி நின்றுக்கிற, இல்லை சாமி எனக்கு தகுதியெல்லாம் இல்லை, அன்பெல்லாம் இல்லை, எனக்கு அறிவெல்லாம் இல்லை, இங்கே வாடா இங்கே அப்படி பூசு, திருநீர் பூசு, வாங்க நில், முன்னாடி நில் அப்படின்னு கொண்டு வந்து சாமி பண்ணி போடுச்சே. ஏங்க அன்பானவங்களாம் அழுதுகிட்டு பின்னாடி நிற்கிறாங்க, அவங்க நிற்கட்டும், நீ வா முன்னாடி அப்படின்னு பெருமான் என்னை கொண்டாந்து இப்படி நடுவில் கொண்டாந்து நிறுத்திட்டான். அதைத்தான் முதல் பாட்டில் சொன்னேன், அறிவனே அமுதே அடிநாயினேன் அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது, அறிவிலாமை அன்றே கண்டு ஆண்டனான் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே. எனவே நம் அறியாமை எவ்வளவு என்று அவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். எனவே நாமெல்லாம் அறியாமை வயப்பட்டவர்கள். நம்மை ஒரு பொருளாக நினைந்து அந்த பெருமான் ஈர்த்து நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக நமக்கு இந்த ஞான நூல்களை எல்லாம் செவிமடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். உங்களோடு சேர்ந்து அடியேனும் இந்த நூல்களை சிந்திக்கிற வாய்ப்பை தந்திருக்கிற அந்த பெருங்கருணையை மீண்டும் ஒரு முறை நீள நினைந்து போற்றி அருட்குருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் 23வது நம்முடைய துரசை ஆதீன 23வது குருமகா சன்னிதானத்தையும் தற்சமயம் பீடத்தில் எழுந்து அருள்பாலிக்கின்ற 24வது பீடத்தில் இருக்கக்கூடிய குருமகா சன்னிதானங்களையும் சைவ சித்தாந்த நெறி தழைப்பதற்காக பணிபுரிகின்ற அத்துணை ஆசிரிய பெருமக்களையும் குருமுகா சன்னிதானங்களையும் இனிய நேரத்தில் போற்றி வணங்கி வந்திருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகின்றிருக்கின்ற அடியவர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உங்களுடைய திருவடிக்கு உரித்தாக்கி கொண்டு இன்றைய தொடக்க சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்திருக்கோம். நாம் இன்றைக்கி சிந்தித்தது எல்லாமே இந்த ஓட்டப்பந்தயம் ஓடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஓடுகின்ற வீரன் அப்படியே கையையும் காலையும் அப்படி ஆட்டிட்டு நிற்பான் பாருங்கள், வார்ம் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ நாம் இன்றைக்கி சிந்தித்ததெல்லாம் ஒரு வார்ம் அப் தான். 1.5 மணி நேரம் ஒரு வார்ம் அப் பண்ணியிருக்கிறோம். இனி ஓடணும், நமக்கு ஓட வேண்டிய தூரம் நெடுந்தொலைவு இருக்கிறது. அதனால் தொடர் ஓட்ட பந்தயத்தில் ஓட வேண்டி இருக்கிறது. ஓடுவோம், மாரத்தான் பந்தயம் போல தொடர்ந்து ஓட வேண்டும் என்று மட்டும் சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த திருவருளையும் குருவரையும் நீள நினைந்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு
வருகின்ற நவம்பர் மாதத்தில் வகுப்பு கொஞ்சம் பனிச்சூழல் காரணமாக வர வாய்ப்பு இருக்காது. டிசம்பர் மாதத்தில் வழக்கம் போல் 4வது சனிக்கிழமை அன்று இந்த வகுப்பு முழு நாள் வகுப்பாக இருக்கும் என்பதை மட்டும் பணிவோடு தெரிவித்து கொண்டு மற்ற செய்திகளை நமது அன்பர்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள் என்று சொல்லி அடியனுடைய கருத்தை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். காவாய் கனகத்திரளை போற்றி கைலை மலையா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு ஆவுடைநாய் உடைய நந்தீஸ்வர பெருமாள் திருவருளினால் இன்று இனிதாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த துவக்க விழாவிற்கு நம்மையும் ஒரு பொருட்டாக பாவித்து ஞானாசிரியர் இங்கு எழுந்தருளி நம்மை அருள்நெறிக்கு அழைத்துச் செல்வதற்காக 8வது சூத்திரத்தில் தம்முதல் குருவுமாகி தவத்தினில் வந்து நிற்க என்ற கூற்றுக்கு இணங்க நாம் பெரும் தவப்பேறு பெற்றுள்ளோம். இந்த பேற்றினை பெற்ற நாம் ஐயாவினுடைய பாடத்தினை நன்றாக கேட்டு பொருளுணர்ந்து நாம் ஆன்ம லாபம் பெறுமாறு அன்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய முன்னோடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஓரிரு மணித்துளிகள் சுருக்கமாக இங்கு அவருடைய கருத்தை வழங்குவார். அதன் பின் அறிவிப்பு, அதற்கு பிறகு அன்னம்பாளிப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவருடைய ஒளி காட்சி பல இடத்துல பார்த்துருக்கோம். ஆனால் கூட இந்த நேரிலுடைய இந்த ஒலியை கேட்கின்ற இன்பம் இருக்கின்றது. அந்த இன்பம் அளவிடற்கரிய ஒரு இன்பத்தை நாம் பெற்றோம். சென்ற ஒரு 2 மணி நேரமாக ஐயா சொன்ன கருத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சைவ சித்தாந்தம் ஏன் படிக்க வேண்டும், நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு 2 பாயிண்ட்டை ரொம்ப அழகாக சொன்னாங்க. வளர்ந்தும் மறைந்தும் மறந்தும் நாம் இருக்கிறோமா? இப்போ நம்ம வளர்ந்த மட்டும் இல்லை, சைவ சித்தாந்தம் படிக்கிறதுனால இந்த மறைவு விலகி, அதாவது இருள் விலகி ஒளியிலே நாம் வரப்போகின்றோம். இது ஒரு நோக்கம். இன்னொன்று சொன்னது ஐயா சொன்னதுன்னா, அறிவை அன்பாக மாற்றுவது. எவ்வளோ பெரியதா! அதுக்குத்தான் ஐயா அந்த கலைமலிந்த சீர் நம்பிங்கிற கண்ணப்பரை பற்றி அவ்வளோ விரிவாக சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னால் கடைசியில் அங்கே வந்து என்ன சொன்னதுன்னா, அறிவை அன்பாக மாற்றுவதற்கு நாம் சித்தாந்தம் படிப்பதற்கு இங்கே எழுந்திருக்கின்றோம் என்ற ஒரு இந்த கருத்தை நீங்கள் மனத்தில் கொண்டு இந்த வகுப்பை தவறாமல் கலந்து கொண்டு ஐயா சொல்கின்ற கருத்துக்களை மனத்திலே ஏற்றி உணர்ந்து அதை நாம் அந்த அறிவை அன்பாக மாற்றிக்கொள்வதற்கு நாம் எல்லோருமே முயற்சி செய்வோம் என்று ஐயாவுக்கு இந்த ஒரு உறுதிமொழியை இந்த முதல் வகுப்பிலேயே உங்கள் சார்பாக நான் கொடுத்து கொண்டு வருகிறேன். திருச்சிற்றம்பலம். ஐயா அவர்கள் அறிவித்தது போல அடுத்த மாதம் நவம்பர் மாத வகுப்பு கிடையாது. டிசம்பர் மாதத்தில் 27/12 அன்று 4வது சனிக்கிழமை இதே இடத்தில் வகுப்பு நடைபெறும். 9:30 மணி அளவில். மாற்றம் ஏதேனும் இருந்தால் தங்களுக்கு தகவலை அந்த வாட்ஸ்அப் குழு மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம்ம எல்லாம் ஆசீர்வாதம் செய்ய வந்திருக்கும் ஐயா 1000 முற்றோர்களுக்கு மேல் திருவாசக முற்றோர்கள் புரிந்த திரு ஜோதி ராமலிங்கம் ஐயா, பல சைவ சித்தாந்த ஜோதி ராமலிங்கம் ஐயாவிற்கு ஆசிரியர் திருக்கரங்களால் மரியாதை செய்யப்படுகிறது. சிவனே போற்றி, எண்ணாட்டவர் போற்றி, சிவாயனம் சிவாயனம். அடுத்த அறிவிப்பு, பெற்ற செல்வத்தின் பயன் அடியார்க்கு ஈதல். இன்றைய அன்னம்பாளிப்பினை ஏற்று போற்றுபவர் நமது திரு கரிகாலன் ஐயா அவர்கள், அருணாச்சல டிராவல்ஸ் ஆதம்பாக்கம். அவரும் இன்று அவருடைய திருமண நாள். இந்த திருமண நாளிலே அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பை ஏற்று போற்றி அருளை பெற்ற திரு கரிகாலன் ஐயா அவர்களும் அவர்கள் துணைவியாரும் மண்ணி நல்ல வண்ணம் வாழலாம் என்ற வரிகளை நாம் பாடி அவளை ஆசீர்வாதிக்குமாறு வேண்டுகிறோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் துணைவில்லை கண்ணின் நல்லதும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா
அறிவனாக கொண்டோ என்று காண்பது அறிவில்லாமல் அன்றே கண்டது ஆண்டலார் அறிவனோ அல்லதோ அறிவு சொல்றது மாணிக்கவாசகர். நம்ம சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கிறது தான் சாதிக்க முடியும். நம்ம ராஜா தியாகராஜா சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கு. வாரியார் சாமி முன்னால சொன்னது செய்யணும். எங்க ஐயா அப்படிதான் நாங்க ஆடல் செய்யா, எங்க ஐயா ஆடல் செய்ய சொன்னதை செய்வாங்க. இந்த ஆடம்பரம் நம்பவும் கிடையவே கிடையாது. கொஞ்சம் கூட ஆடம்பரத்து செய்யக்கூடாது. சைவ சித்தாந்தத்துக்கு ஐயா மாதிரி ஐயா பல்லலுக்கு அப்புறமா பல்லலுக்கு அப்புறமா இப்படிதான் ரொம்ப சிறப்பாக ஒரு கூட்டம் கூட்டுறதுக்கு காரணம் அதாவது பிரைஸ் பெற்றுன்னு சொல்லுவாங்க. கையில் நம்ம தூக்கம் வருவியா அப்படின்னு பார்க்க. ஆனா அது ரொம்ப சுவைப்படவும் எந்த விதமான மற்ற பீஸ் காவலிலாம் வைக்காத அதை ஒழுங்கா எடுத்து வருவது ஐயா. சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்து மிக சிறப்பாக சித்தாந்தத்தை பரப்புகிறது ஐயாவுங்க. 3 ராஜா, ஒரு தியாகராஜா, ஒரு நடராஜா, ஒரு தேவராஜா. அந்த ராஜாவை ஒரு தியாகராஜாவை கட்டியா பிடிச்சிருக்காரு வெங்கட்ராமையா. வெங்கட்ராமையா ரொம்ப சிறப்பாக பிடிச்சிருக்காங்க. நான் 2-3 தடவை கேட்டு கொடுத்தேன். நான் எனக்கு அவ்வளவுதான், நமக்கு தவறு அவ்வளவுதான். நான் நடராஜர் வந்து பேசுகிறேன் பார்க்கலாம் லைனே கேட்டுக்குவேன். அவன் நம்ம சபையில் நடராஜர் பேசிக்காங்க. நம்ம சபையில நம்முடைய ஒளியரசு ஐயாவுடைய விழாக்கள் டிசம்பர்ல வைப்பாங்க. டிசம்பர் 25ஆம் தேதி வைப்பாங்க. அந்த விழாவில் ஐயா வந்திருக்காங்க. நிறைய மாணாக்கள்லாம் வந்திருக்காங்க. ஐயா வந்து மிக சிறப்பாக அது நமக்கு கிடைச்ச பேர். இப்போ நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கையில் இருக்கிற மாணிக்கத்தை விட்டுறக்கூடாது. அதனால இந்த பகுப்பை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சிறப்பா வந்து அட்டன் பண்ணி நீங்க கத்துக்கிறீங்களோ அதுதான் சிறப்பு. ஒரு நாள் கூட தவற விடக்கூடாது. தவற விட்டீங்கன்னா பாருங்க, முந்துல ஒரு நிறைய பாட்டு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான் உலகராம் வந்தவர் எல்லாரும் பாடுற பாட்டு. அதுக்குள்ள இருக்கிற உணர்ச்சி, அந்த உணர்வு அப்படி. அதனால வெங்கட்ராமையா இந்த வாழ்க்கைன்னு சொன்னாரு. நான் என்ன பண்ண ஒரு அகத்திய தேவாலயத்துக்கு ஒன்று பத்தினா செய்யணும். 4,000 சென்ட்கள் ஒரு தீநகர்ல சிவாபுஷ்டி கோயில் பண்றோம். அங்க இருந்து இங்க வந்திருக்காங்க. சொல்லாத விட்டாங்க. ஆமா, சொல்லாத விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். ஐயா கிட்ட கேட்டேன். அவர்கிட்ட நான் முதல்ல சொன்னேன் இன்னாயா அப்படின்னு. அதனால ஐயா 1.5 மணி இருக்குமா அப்படின்னா 1.5 மணி இருக்குயா. சரி நான் வந்துடுறேன் அப்படின்னா வந்துட்டேன். வந்து கலந்துனேன். அதுல நானும் வந்தேன் அப்படின்னு ஒரு படம். 10,000 மணியாக எல்லாருக்கும் முடிய பரவலையே பாடுவார் அடியாருக்கும் முடிய சித்தத்தை சிறந்தாக விட்டாருக்கும் முடிய திருவாரூர் பிறந்தாக எல்லாருக்கும் முடிய முப்போதும் திருநீர் தின்றார் முடிய கொடுநீர் பூசிய உங்களுக்கும் முடிய அப்பா அடியாருக்கும் முடிய ஆரூர் அம்மானுக்காக தியாகராஜன் வணங்கி அந்த மாதிரி